ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतनजीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचैतन गौरवादिहननौ कुन्ती सुधा पालनम् एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्ण लीलामृतौ। இன்ட்ரோடக்டரி பிக்சர் ரமா ப்ரொஜெக்ட் பண்ணல. ரமா அஞ்சாவது தசகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்லோகம் 1ல பிரளயத்தப்போ எதுவுமே இருக்கல. அதாவது பர்த் ஆர் டெத், ஜனனம் மரணம், அதே மாதிரி இரவு பகல், இந்த மாதிரி எதுவுமே இருக்கல பிரளயத்தப்போ. சோ இதெல்லாம் நம்ம அன்னைக்கு டீட்டெயில்டா பார்த்தோம். அந்த சமயத்துல என்ன ஆகுது, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே பகவான் கிட்ட லயிச்சு போயிடுறா, அவரோட எல்லாரும் ஒன்றி போயிடுறா. அப்ப அந்த சமயத்துல பகவான் ஒருத்தர் மட்டும்தான், அவர் சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்குகிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான், அவருடைய ஒரே ஒரு பிரகாசம் மட்டும்தான் இந்த சமயத்துல தெரியறது. அதை நம்ம பார்த்தோம் முதல் ஸ்லோகத்துல. பிரளயத்துக்கு நம்ம நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அன்னைக்கு பார்த்துருந்தீங்க. அப்போ பகவான்ட்டு எல்லாரும் லயிச்சு போயிடுற அந்த சமயத்துல எதுவுமே இல்லைங்கிறத முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீவராசிகள் எதுவுமே இல்லை, காலம் இல்லை, குணங்கள் இல்லை, கர்மங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ பகவான் கிட்ட எல்லாம் ஒன்று போயிடுத்துனா பகவான் வந்து யோக நித்திரையில இருக்காரு அந்த சமயத்துல. எப்படின்னா இப்போ இந்த சால்ட் தண்ணியில போடும் பொழுது அது கரைஞ்சு போனா மறுபடியும் ரிட்ரைவ் பண்ண முடியறது இல்லையா? அந்த மாதிரி பகவான் கிட்ட லயிச்சிருந்த அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் மறுபடியும் திரும்பி வருவா. இதுக்கு நல்ல கம்பேரிசன் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆகாச தாமரை இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்தேன். இல்லாதவங்க எப்படியும் திரும்பி வராது. ஆனா இருக்கிற ஜீவராசிகள் எல்லாருமே பகவான் கிட்ட லயிச்சு போயிட்டான்னா மறுபடியும் அவ திரும்பி வரா. வேதமும் அதே தான் சொல்றது. சோ எதுக்குமே அழிவு கிடையாது, எல்லாமே மறுபடியும் நமக்கு திரும்பி வருது. இதை மறுபடியும் ஜனனம் மரணம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ பிரளயத்தப்போ காணாத போன எல்லா விஷயங்களும் மறுபடியும் திரும்பி வருது. திரும்பி வந்தாரா காலம் கர்மம் குணம் அதோட கூட என்னெல்லாம் இருக்கோ எல்லா தர்மங்களும் சேர்ந்து வந்துடுறது. இப்போ இந்த சமயத்துல நம்ம பாக்குறோம், நம்ம பிரம்மாவுடைய 3ஆம் ஸ்லோகத்துல பாக்குறோம். பிரம்மாவுக்கு வந்து 100 டிவைன் இயர்ஸ் இல்லையா? அதுல வந்து இப்ப 51 முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த பரார்த்தத்துல நம்ம இருக்கோம். நம்ம இப்போ இந்த பிரளயத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்னன்னா, பகவான் வந்து தன்னுடைய பார்வைய மாயை மேல செலுத்துறார். அப்ப அந்த மாயை வந்து சுத்துறது, அதோடு கூட காலம் கர்மம் குணம் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாமே அந்தந்த இதோட ஒண்ணுக்கு சகாயம் பண்ணிட்டு வெளியில வருது. இப்ப மாயைங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப இது டீட்டெயில்டா நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். எப்படி ஒவ்வொன்றுல லயிச்சு போய் கடைசியில பகவான் கிட்ட போய் சேர்றது. அப்ப கடைசியா வந்துதான் இந்த மாயை. இப்ப அந்த மாயை மேல கண் பார்வை செலுத்தின உடனே மறுபடியும் சர்வ ஜீவராசிகள் ஒன் ஆஃப்டர் தி அதர் மறுபடியும் எல்லாமே தோன்ற ஆரம்பிக்கிறது. இப்போ மாயை என்ன பார்க்கும், அது இருக்கா இல்லையா, சத்தா அசத்தா, இந்த மாதிரி விஷயங்களை அன்னைக்கு அனலைஸ் பண்ணினோம். ஆனா அது வந்து பகவான் சாட்சியாத்தான் இருக்காரு ஒழிய பகவான் அந்த மாயைக்கு கட்டுப்படுறது இல்லை. ஆனா மாயை வந்து இவர் ஆக்டிவேட் பண்ணி விடுறார் பகவான்.
ஆக்டிவேட் பண்ணின உடனே என்ன ஆகுதுன்னா பகவான் அதுல நம்ம எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் பகவானுடைய பிரதிபிம்பங்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். சோ இந்த பிரதிபிம்பங்களாக வந்த சர்வ ஜீவராசிகளும் பகவான் தான் பட்டத்திரியன் ஸ்லோகத்துல சொல்றாரு. ஜீவோப்பி நைவாபரக, அவ அபரக வேற யாரும் இல்லை, எல்லாமே அந்த பகவத் ஸ்வரூபம் தான் இல்லையா. ஈஸ்வரத்வம் நம்ம கிட்ட எல்லார்ட்டையும் இருக்குங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகத்திலயும் தெரியறது. இப்போ அந்த மாதிரி இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு பிரிசம்ல எப்படி ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட், ஒரு சிங்கிள் லைட் வந்து அந்த பிரிசம் வழியா போகும்போது நமக்கு 7 கலர்ஸ் தெரியறது இல்லையா. இப்போ இந்த 7 கலர் இட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் வேவ் லென்த். இப்போ எப்படி இந்த 7 கலரும் அந்த ஒண்ணுலதான் இருக்கு. அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா ஒருத்தர் தான், அதுல இருந்து சர்வ ஜீவராசிகளும் வருது. ஜஸ்ட் கம்பேரிசன் அவ்வளவுதான். எப்படி இந்த 7 கலர் ஒரு கலர்ல ஒரு சிங்கிள் கலர்ல இருக்கோ அந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளும் அந்த பகவான் கிட்ட லயிச்சிருந்தது. இப்போ வந்து மறுபடியும் முதல்ல அவருடைய பிரதிபிம்பமாக தோன்றதுங்கிறத நம்ம பார்த்தோம். சமயத்துல என்ன இருந்ததுன்னா இந்த பகவானால அவர் தானே ஊக்குவிக்கிறார் இல்லையா. அப்போ அந்த சமயத்துலதான் மாயை வந்து மகா தத்துவத்தை உருவாக்குறது. அத வந்து புத்தி தத்துவம்னு சொல்லுவா. புத்தி தத்துவம் மகா தத்துவம் ரெண்டும் ஒண்ணுதான். சரி, அப்போ இந்த மகா தத்துவம்ங்கிறத இந்த குணங்கள் இல்லையா, காலன் குணம் கர்மம் இதெல்லாம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 3 குணங்கள், 3 குணங்கள். இந்த 3 குணங்கள்ல சத்வ குணத்தை பத்தி பார்த்தோம். அதுல வந்து அதுல நிர்விகல்ப போதம், அதாவது நிர்விகல்ப ஞானம் அப்படின்னா என்ன, சவிகல்ப ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது சமுஷ்டி ரூபம் முதல்ல சமுஷ்டி ரூபமா இருந்தது, அப்புறம் வெஷ்டி ரூபமா எடுத்து அதுக்கு என்ன விளக்கம்னா இந்த வெஷ்டி ரூபம்ங்கிறது அகம் தத்துவம் அதுல இருந்து வருது. அந்த மகத்தத்துவத்தில இருந்து அகம் தத்துவம். மகத்தத்துவம் வந்து ஜென்ரலா சொல்றது சமிஷ்டி, லைக் காட்டுல வந்து மரங்கள்னு சொல்றோம் நம்ம. ஆனா அது மரங்கள்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே மரங்கள்னு சொல்லுவோம், அது சமிஷ்டி. அதுலயே இப்ப வந்து ஒரு மரம், மாங்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு, எல்லா மரங்களும் இருக்கு இல்லையா. அது ஒன்னொன்னா ஸ்பெசிபிக்கா சொல்லும் பொழுது அது வெஷ்டியாருது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். தேவாதிகள் அப்படின்னு சொன்ன பார்க்கடல கடையும் பொழுது அசுரர்கள் தேவர்கள் எல்லாருமே இருக்கா இல்லையா. எல்லாரும் ஒன்னாதான் கடையிறா, சமிஷ்டி ஒட்டுக்க இருந்து இந்த பார்க்கடல கடையிறா. ஆனா அப்புறம் அந்த அந்த மகத்தத்துவத்துல இருந்து அகந்தத்துவம் வரும் பொழுது அது வந்து தமோ குணத்தினால, அதான் சொல்றார் தமோதி பகுலம் விஷ்ணு பவத் பிரேரணாத்துன்னு சொல்றார் அந்த ஸ்லோகம் 5ல. சோ அப்படியாக அகந்தத்துவம் இப்போ வருது. மகத்தத்துவத்துல இருந்து அகந்தத்துவம். சரி, இந்த அகந்தத்துவத்துல இந்த குணங்களுடைய விசேஷங்கள் உண்டு. அந்த குணங்கள் வந்து இந்த சத்வ குணத்தை வந்து சத்வ அகங்காரம் வைகாரிகம்னு சொல்றோம், தைஜசம் தாமசம், இப்படி 3 அகங்காரங்கள். அப்போ அந்தந்த சத்வ அகங்காரத்தில இருந்துதான் அந்த 14 அதிஷ்டான தேவதைகள் மாயை உருவாக்குறாங்க. அதாவது இந்த லிஸ்ட் நான் கொடுத்தேன் அன்னைக்கு. அந்த 14 அதிஷ்டான தேவதைகள் யாரு, அவ வந்து என்ன அவயவங்களை உருவாக்குறாங்கிறதையும் பார்த்தோம். இப்போ திக்தேவதை வந்து அவள் வந்து திசைகளை உருவாக்குறா. அதனுடைய அவயவம் என்ன, காது இல்லையா. நம்ம காதாரு நம்ம கேட்கிறோம் நம்ம. அப்புறம் அதே மாதிரி கண்ணு சூரியன், அதனால பாக்குறோம். இதெல்லாம் சூஷ்மங்கள். சோ இந்த மாதிரி அவயவங்களை எல்லாரும் அந்த தேவதைகள் உருவாக்குறா. அதுதான் அவள் வந்து அந்த பிரிசைடிங் டேட்டிஸ் ஆஃப் இந்திரியங்கள். சோ இந்திரியங்களோட பிரிசைடிங் டேட்டிஸ் அப்படின்னா அதிஷ்டான தேவதைகள். சோ இவாளை உருவாக்குறா இந்த மாயை. இதெல்லாம் மாயனுடைய சிருஷ்டியாக்கும். சோ பகவான் சாட்சியா இருப்பார், அவ்வளவுதான். இப்ப அடுத்தது வந்து முதல்ல சாத்விக அகங்காரம். அந்த சாத்விக அகங்காரத்தோட கண்டினியூவேஷன் அடுத்ததுல வந்து முதல்ல 10 விஷயங்கள் நமக்கு தெரியறது. மத்த 4 வந்து மனசு. இது வந்து கொஞ்சம் அவ்வியக்தம் இல்லையா. மனசு, புத்தி, ஈகோ, அந்த இன்டலெக்ட், இதனாலும் வந்து அதுவும் சாத்விக அகங்காரத்துல இருந்து தான் வருது. அதே நம்ம பார்த்தோம் ஸ்லோகம் 7ல. அப்புறம் தைஜசம், அதாவது ரஜோகுணம் சொல்றோம் இல்லையா. அந்த அகங்காரத்திலிருந்து 10 இந்திரிய கணங்கள், அதற்குள்ள இந்திரியங்கள் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த விசேஷங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். தசேந்திரிய கணங்கள் அது வந்து தைஜச அகங்காரத்திலிருந்து தோன்றியது. அதுக்கப்புறம் தாமச அகங்காரத்திலிருந்துதான் அந்த பஞ்சபூதங்கள் இல்லையா. இப்ப அதுல முதல்ல உருவாருது அதெல்லாம் தமோகுணம், தாமச அகங்காரம் இல்லையா. இதெல்லாம் அந்த அகந்தத்துவமாக்கம் எல்லாம் நீங்க பாத்துங்க எப்படி ஒண்ணுல இருந்து எப்படி வருதுங்கிறது. சோ அதுல இருந்து என்ன முதல்ல உருவாருது ஒலி, சவுண்ட். அது வந்து ஆகாசத்துல உருவாருது. சோ முதல்ல ஆகாசம், அதுல இருந்து ஒலி வந்து அதனுடைய சூஷ்மம் இல்லையா, தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம் நம்ம. அதை இதெல்லாம் மறுபடியும்
பின்னால நம்ம பார்த்துட்டே இருப்போம். உங்களுக்கு அது அந்த கரணங்கள்னா என்னன்னு தெரியணும், தன்மாத்திரை என்னன்னு, சூஷ்மம், ஸ்தூலம், இது எல்லாத்தையும் பத்தி பின்னால கொள்ளதான் உங்களுக்கு யூ கேன் கிளியர் ஆல் த டவுட்ஸ். இப்ப முதல்ல வந்து ஒலி, ஆகாசம். இப்ப அதுல இருந்து ஸ்பர்சம், ஸ்பர்சத்துல இருந்து மாருத்தம், இப்படி ஒண்ணுல இருந்து தசகம் 8ல அவர் உருவாக்குறார். இந்த தாமச அகங்காரத்திலிருந்து எல்லாம் வெளியாறுது. சோ பகவான் இது எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரார் இல்லையா? அப்படியாக பூத கிராமம், இந்த 5 பூத கிராமம்ங்கிறது பஞ்சபூதங்களாகும். சோ பஞ்சபூதங்களையும் பகவான் உருவாக்குறார். சோ இப்படி வந்து இந்த அதிஷ்டான தேவதைகள் எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு இல்லையா? எல்லா விஷயங்கள், இந்திரியங்கள் எல்லாத்தையும் அவ விடிவிடியா தனித்தனியா அது பிரித்தக்னு சொல்ற, பிரித்தக்னா செப்பரேட்டா உருவாக்கி இருக்கா. அவளுக்கு வந்து அது எப்படி சேர்த்துறதுன்னு தெரியல அவளுக்கு. அதாவது சேர்த்து ஒரு உருவத்தை கொண்டு வரணும் இல்லையா? இதெல்லாம் தான் இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் சொல்றதாக்கும். ஜெனட்டிக்ஸ் படிச்சவளுக்கு இதெல்லாம் தெரியும். அதோட யூ கேன் கம்பேர் திஸ். இதெல்லாம் பியூட்டிஃபுல் திங்ஸ் முன்காலத்திலேயே இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா. ஆனா இந்த ஆன்மீகமா நமக்கு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் இப்ப நம்ம சயின்ஸ்ல வந்து அதையே தான் நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலி நீங்க யோசிச்சு பார்த்தானா எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுல இருக்கு, இதெல்லாம் நீங்களே ஆலோசிச்சு பார்த்துக்கணும். சோ இந்த விஷயங்கள் எல்லாருமா இப்ப வந்து அவளுக்கு தெரியல, இது எப்படி சேர்த்துறதுன்னு அவளுக்கு தெரியல. பகவான் போய் ஸ்துதிக்கிறார். பகவான் ஸ்துதிச்ச உடனே அவர் வந்து பிரத்யட்சமாயி அவர் வந்து எல்லாத்துலயும் புகுந்து அந்த சேஷ்டா சக்தி உருவாக்கி ஒரு முட்டையை உருவாக்குறார். அதுதான் ஹைரண்ய மண்டம், பெரிய தங்க முட்டையை அவர் உருவாக்குறார். சோ அந்த முட்டை வந்து 1000 வருஷ காலங்கள் அது வந்து ஜலத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அதான் நம்ம இது இட்ஸ் வெரி சிமிலர் டு பர்த் ஆஃப் அ சைல்டு இல்லையா? ஒரு குழந்தை எப்படி வந்து அது உருவாருது, அது ஆக்சுவலா ஒரு சின்ன பந்து மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் அந்த முட்டைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள எல்லா ருடிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க இல்லையா? கண், காது, மூக்கு எல்லாம் இருக்கு. சோ இந்த கண், காது, மூக்கு, கை, கால், அது இதெல்லாம் இது எல்லாம் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். சோ அதெல்லாம் தான் அதிஷ்டான தேவதைகள் உருவாக்கினது. அதை எப்படி சேர்த்துறதுன்னு அவளுக்கு தெரியல. சோ அப்படியாக இந்த அது எல்லாத்தையும் அதுல பகவான் அதுக்குள்ள கூறுறாராம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்குள்ள அந்த பால் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் அந்த ஹைரண்ய மண்டம் சொல்றோம் இல்லையா? அண்டம், அண்டம்னா அந்த முட்டைக்குள்ள அவர் பூந்துக்கிறார். பூந்துட்டு அது வந்து இட் டேக்ஸ் டைம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மாசம் ஆறுது இல்லையா? அதே மாதிரி இவரோ பிரபஞ்சத்தையே தன்னுடைய கர்ப்பத்துல வச்சுருக்காரு பகவான். பிரபஞ்சம் முழுக்க அவருடைய கர்ப்பத்துல இருக்கு. அப்ப அந்த அந்த கர்ப்பத்துல இருந்து பிரபஞ்சம் வெளியில வரணும் இல்லையா? அப்ப அதுக்கு டைம் ஹி டேக்ஸ். அதுக்குதான் 1000 வருஷங்கள் அது முதந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தைய உருவாரத்துக்கு 9 மாசம் ஆறுது இல்லையா? அது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல அது வளர்ந்துட்டே இருக்கு. இல்லாட்டா நம்ம பிரிமச்சூர் பேபின்லாம் சொல்றோம் நம்ம. அதுக்கு முன்னால வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து பூர்த்தியா இருக்காது. சோ அப்படியாக அந்த சமயம் வந்த உடனே பகவான் என்ன பண்றாரு, அதுல புகுந்து அவர் வந்து விராட்ட ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம் போன தசகத்துல. சோ இதெல்லாம் இந்த கிரியேஷன்ஸ் பாருங்க, அந்த காஸ்மிக் கிரியேஷன், இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாச்சுங்கிற அந்த விஷயத்த ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இந்த விஷயங்கள்லாம் இந்த புராணங்கள் எல்லாம் பாகவத புராணத்துல எல்லாம் இருக்கு. சைட் பை சைட் நீங்க அதை எல்லாத்தையும் படிக்கணும். இதை எல்லாத்துலயும் ஒன்னேதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே விஷயங்கள் திருப்பி திருப்பி வரும். அப்பதான் நமக்கு தெரியும். இதை ஒன்னொன்னே கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருந்தானா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா புரிவிடும். சோ அப்படியாக 5ஆம் தசகத்துல நம்ம அந்த கிரியேஷனோட எப்படியாக்கும் உருவாச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விராட்ட ஸ்வரூபம், சரி, இப்போ விராட்ட ஸ்வரூபம்னு பகவான் எடுத்துக்கிறார் இல்லையா? இப்போ அது என்னத்துக்கு நீங்க யோசிக்கலாம். என்னத்துக்கு இப்படி ஒரு ஸ்வரூபம் அவர் எடுத்துக்கணும்? அந்த விராட்ட ஸ்வரூபத்துல 14 உலகங்களையும் அவர் காட்டுறார். தன்னுடைய அங்கத்திலேயே இந்த 14 உருவங்களையும் அவர் காட்டுறார் பகவான். அப்போ இது என்னத்தினால என்னன்னா, நமக்கு வந்து தியானம் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா. இப்போ வந்து தசகம் 4ல நம்ம என்ன பார்த்தோம், வந்து பிரத்யாகாரம் பண்ணணும் இல்லையா? கட்டுப்பாடு, இந்த 8 நிலைகள் இருக்கு. அந்த முதல் 4 ஸ்டேஜஸும் நமக்கு ஈஸியா நம்ம கிராஸ் பண்ணி விடலாம் பிராணாயாமம் வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் அந்த பிரத்யாகாரம், தாரணை, அப்புறம் தியானம், அப்புறம் லாஸ்ட்ல வந்து இந்த சமாதி நிலை. சரி, இதெல்லாம் எல்லாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அந்த காலத்துல கிருத்தயுகத்துல எல்லாம் அவ பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி பண்ணிதான் எல்லாத்தையும் பகவான அவளுக்கு பிரத்யட்சமா பார்க்க முடிஞ்சுது. இந்த சமாதி நிலைக்கு போகணும். அப்ப அதுக்கு எக்கச்சக்கமான அபியாசம் வேணும், ஒரு குரு வேணும். அப்புறம் அவ கண்டினியூஸா அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி தியானம் பண்ணி அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இப்போ அதனாலதானோ என்னமோ இந்த விராட்ட ஸ்வரூபமா இருந்தானா
இப்ப அதுல எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பகவானுடைய அந்த ஒரு பெரிய ஸ்வரூபத்துல நம்ம பிரபஞ்சத்தையே பாக்குறோம். அப்போ அந்த அங்கங்கள்ல ஒவ்வொரு இதையும் வர்ணிக்கும் பொழுது நமக்கு தியானம் வந்து ஒரு அங்கத்துக்கு மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு அத அந்த தியானத்துல ஈடுபட முடியும் இல்லையா? இந்த இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பிரத்யாகாரம் பண்ணி தியானம் பண்ணி சமாதி நிலைக்கு போகிறத விட ஒரு உருவம்னு ஒண்ணு கிடைச்சு விட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு அங்கத்தை இப்ப பாதம்னு எடுத்துட்டானா யோகிகளுக்கெல்லாம் அந்த பாதத்தை வந்து ரொம்பவே விசேஷமா கருதுறாவ. 100ஆம் தசகத்துல இந்திராணாம் துவதங்கேஷுன்னு பாக்குறோம் நம்ம. உங்களுடைய அங்கத்துல பாதத்தை ரொம்பவுமே வந்து ஆசிரியச்சுட்டு போனாலாம். அதுல அதெல்லாம் நம்ம இனிமே நம்ம பார்ப்போம். முன்னாலேயே நான் சொல்லலை அதெல்லாம். அது மாதிரி ஒரு அங்கம் பாதம் மட்டும். அப்ப அங்க என்ன ஏதோ பகவான் வந்து அந்த பிரதேசத்துல என்னெல்லாம் இருக்கு, பகவானுடைய பாதத்துல நம்ம என்னெல்லாம் பாக்குறோம், அவருடைய கைகள்ல என்னெல்லாம் பாக்குறோம், அதை எல்லாத்தையும் நம்ம இந்த தசகத்துல ரொம்ப டீட்டெயில்டாவே பார்ப்போம். வந்து இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். இந்த பிக்சர்ஸ் எடிட் பண்றதெல்லாம் போன வருஷம் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தா. மங்களா கிருஷ்ணமூர்த்தி, கற்பகம் ராகவன், ரமா ரகுநாதன், இவன் 3 பேரும் பிக்சர் எடிஷன் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப அழகா பண்ற ரமா இந்த கிளாஸ் பிக்சர்ஸ் எல்லாம் எடிட் பண்ணியிருக்கா. ஸோ அண்ட் கற்பகம் இஸ் ஆல்சோ ஆடிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் தசகம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வாட் எவர் வி ஆர் டூயிங் இட் இஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட். இந்த எல்லாரும் இது நாங்க சேர்ந்து பண்ற ஒரு விஷயம், சமாச்சாரம் தான் இதெல்லாம். சோ நீங்க வந்து எல்லாத்தையுமே எல்லா ஆங்கிள் இருந்தும் நீங்க ரசிக்கணுங்கிறதுக்கோசம் தான் நாங்க இவ்வளவு பாடுபட்டு அந்த பிக்சர் எல்லாம் எடுத்து அதை எடிட் பண்ணி ரீகேப்குலேஷன் பண்ணி எல்லாம் மட்டும். சில பேர் நினைச்சுக்கிற இது ரொம்ப டைம் எடுக்கிறது, இதெல்லாம் அவசியமா அது இதுலாம். அது நீங்க எப்படி வேணா நினைச்சுங்கோ. we go only by this procedure. எப்பவுமே பழைய தசகத்தை நாங்க ஒரு ஷார்ட் ரீகேப்குலேஷன் கொடுப்போம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களை மீட் பண்றோம். எல்லாம் மறந்து போய் நீங்க புஸ்தகத்தை எடுத்துன்னு வருவள்ளி, என்ன நடந்து ஒண்ணுமே தெரியாது, பிளாங்கா கிளாஸ்ல வந்து வருவள்ளிங்க. ஸோ ரீகேப் ஷார்ட்டா நீங்க கொடுத்தோன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம், போன கிளாஸ்ல என்ன நடந்ததுங்கிறத. அதோட இப்ப புதுசா நடக்கிறத கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த ப்ரொசீஜர்ல தான் நாங்க போவோம். அப்புறம் பதம் பிரிச்ச அர்த்தங்கள் வரும், எல்லாத்துக்குமே பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எப்பவுமே சாட்ல போயிட்டு மறுபடியும் ரீரன் பண்ணினானா the understanding will be better. And all that depends upon your interest. அவ்வளவுதான். ஏன்னா you just listen to it. அவ்வளவுதான். உபன்யாசம் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். திஸ் இஸ் லைக் அ கிளாஸ் ரூம் டீச்சிங். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இன்னும் ஒரு கிளாஸ் ரூம்ல எப்படி ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாளோ அந்த மாதிரிதான் we are doing it on Skype. வேற ஒண்ணும் இல்லை. நீங்களாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேஜை கடந்து வந்தவாள் தான். டீச்சர் வந்து சார்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த காலத்துல நாங்களாம் சார்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பிக்சர்ஸ் ஆர் கலெக்டட் தான். அதுவும் ஆன்மீகத்துல இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து அதை எடிட் பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. நீங்க ஒன்னே ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ அதோட டிஃபிகல்ட்டி உங்களுக்கு என்ன ஆகுன்ட்டு தெரியும். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு அப்ரிஷியேட் தேர் ஒர்க். அவ எல்லார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஆல் ஆர் பிஸி, எவ்ரிபடி ஹஸ் காட் டைட் ஒர்க் இன் தேர் ஹவுஸ். டெஸ்பைட் ஆல் தட் அவன் அந்த டைம் டிவோட் பண்றா. இந்த எடிட் பண்றதுக்கு அந்த டைம் மிட் நைட் எல்லாம் கூட உட்காந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் சொன்ன டைமுக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி எனக்கு வந்துடும். எத்தனை தடவை நான் சேஞ்ச் பண்ண சொன்னாலும் பண்ணுவா. எந்த டைம்ல கூப்பிட்டாலும் தேர் அவைலபிள். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கைங்கரியம் எல்லாம் எல்லாரும் சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஐ வாண்ட் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு ஜாயின். இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ப்ரொஜெக்ஷனுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரத்திங்கிற எல்லாத்தையும் ஸ்டோர் ஹவுஸ் எவ்ரி திங் ஷி கீப்ஸ் வித் ஹர். அவர்கிட்ட போனா எவ்ரி திங் வில் பி அவைலபிள். சும்மா ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜ், ஷி வில் சென்ட் இட் டு யூ பேக். இப்போது ராஜலட்சுமி சங்கரன் has joined, Nirmala Ramgopal, they have all given a hand to me. So like I expect more and more of you to come forward and join. You will really enjoy and the understanding will be much better. நாராயணி இந்த 6ஆம் தசகத்தை இப்ப தொடங்குவோம். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோத்மதேசமபி தேவரசாதலம் தே குல்ஃபத்வயம் கலு மகாதலமத்புதாத்மா. இப்படியாக கண்டினியூவேஷன்ல ப்ரீவியஸ் தசகத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா பகவான் விராட்ட ஸ்வரூபம் எடுத்துக்கிறார். அந்த விராட்ட ஸ்வரூபத்துல 14 உலகத்தையும் காட்டுறார். அந்த மாதிரி தொடங்குறார் இந்த ஸ்லோகத்தை. சதுர்தச
ஜெகன் என்னன்னா ஜெகத்னா 14 உலகங்களை அவர் காட்டுறார். அந்த 14 உலகங்களை ஷார்ட்டா சொல்ல போனா 3 உலகமாவும் சொல்றார். திரைலோக்கியம்னு நம்ம சொல்லலாம். பின்னால நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. 14 உலகங்களுடைய விசேஷங்களை நம்ம பார்ப்போம். சோ சதுர்தச ஜகன் மயதாம் கதஸ்ய, அவ தாங்கள் இந்த மாதிரி 14 உலகங்களையும் உங்களுடைய அங்கத்துல தரிச்சு கொண்டாராமே அப்படின்னுட்டு பட்டத்திரி அந்த மனசத்துல உட்கார்ந்து பகவானை பார்த்து சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டேராமே. அவர் உடனே ஆமான்னு சொல்லுவாரா. அப்படி சொல்ல 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 அவர் எப்படி பில்டப் பண்ணிட்டு போறார் பாருங்க அந்த டாபிக்க. பாதாளம் அந்த அந்த அவருடைய அந்த விராட்ட ஸ்வரூபத்துல பாதாளம் ஈஷ தவ பாததலம் வதந்தி. வதந்தினா சொல்றாளாம். எல்லாரும் பெரியவாள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய பாததலம்ங்கிறது என்னன்னா அடிப்பா சோல்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பாததலம். அதுல வந்து பகவானுடைய எல்லா விசேஷங்களும் இருக்கும் அந்த பாதத்தலத்துல. நீங்க பார்க்கலாம் இந்த பாதத்தலத்துல அதனுடைய பாதத்தலத்தை வந்து பாதாளம்னு சொல்றாங்க. பாதாளம் இதெல்லாம் இந்த பாதாளம் எல்லாம் நெதர் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நம்ம இருண்ட பகுதிகள் எல்லாமே நீங்க யோசிக்கலாம், இந்த பாதாளத்துல யார் இருப்பா இல்லையா. இப்போ ஜென்ரலா பாதாளத்துல வந்து நான் பாம்புகள் இருக்கும், அந்த மாதிரி பாம்புகள் அந்த மாதிரி ஏன்னா அந்த ரொம்ப டார்க்கா இருக்கும் டெம்பரேச்சர், எக்ஸஸ் டெம்பரேச்சர் இந்த பாதாளத்துல. அதுக்கேத்த மாதிரி இன்ஹாபிட்டன்ஸ் வந்து பாதாளத்துல இருப்பாங்க. சோ பகவானுடைய அடிப்பாதம் பாததலம்ங்கிறது சோல், அடிப்பாதம் அதை வந்து பாதாளம்னு சொல்றாரு. பாதாளம் ஈஷ குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது பட்டத்திரி. தவ பாததலம் வதந்தி, தங்களுடைய அடிப்பாதம் பாதாளம் அப்படின்ட்டு வதந்தி எல்லாரும் சொல்றாரு அப்படின்னுட்டு பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாரு. அப்புறம் பாதோர்துவங்கிறார், அதாவது பாதத்துக்கு மேல, அதான் டார்சம்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. பாதத்துக்கு அது மேல் பாதம். அந்த மேல் பாதத்தை தேவ குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாரு அவர். பாதோர்த்தம் தேசம் அப்படி தேவ ரசாதலம் தேங்க, தங்களுடைய ரசாதலம் என்ற பகுதியாம் அது. நீங்க பார்க்கலாம், பாயிண்டர் போட்டு காமிச்சுட்டே இருக்க, கூர்மையா நீங்க கவனிச்சுட்டே வரங்க. இப்ப அடிப்பாதத்தை பார்த்தாச்சு, இப்போ புறங்கால் மேல் கால பாக்குறோம் நம்ம. அந்த ஊர்வம் மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் ரசாதலம். இந்த ரசாதலத்தை பத்தி உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு இவா 2 பேரும் அசுரர்கள். இவாளுக்கு பின்னால ஒரு பெரிய கதை உண்டு. இவா வந்து ஜெய விஜயான்னு கேட் கீப்பர்ஸா இருந்தவா வைகுண்டத்துல. சனகாதிகளுடைய சாபத்தினாலே இவாளுக்கு 3 அசுரஜன்மா எடுக்க வேண்டி வருது. அதுல முதல் அசுரஜன்மா வந்து ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு. அவ வந்து இந்த சம்பிரம யோகம், அதாவது த்ரூ கன்ஃபரண்டேஷன் அப்படியே வந்து அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்படி பகவான் அனுப்பிச்சு விடுறாரு, பூலோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுடுறாரு. ஏன்னா அவ சாபம் கொடுத்தாச்சு, என்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு வந்து தே ஹாவ் டு அண்டர்கோ தட். அப்போ ஹிரண்யாட்சன் என்ன பண்றான்னா பகவான் பேர்ல துவேஷத்தை வளர்த்துக்கிறான். துவேஷத்தை வளர்த்துலேன்னு அசுரன் அல்லவா, துவேஷத்தை வளர்த்துட்டு பூமாதேவி இல்லையா, பூமாதேவியை கொண்டு ரசாதலத்துல போய் பூத்தி வச்சு விடுறான். இப்ப அந்த ரசாதலம்ங்கிறது என்ன, அதையே நம்ம கவனிக்கணும் இல்லையா. இப்போ பூமியை எடுத்துட்டு ரசாதலத்துல கொண்டு போய் ஹிரண்யாட்சன் வச்சான்னா அந்த ரசாதலம்ங்கிறது எந்த பகுதி? இப்போ பகவானுடைய அங்கத்துல வந்து புறங்கால பாக்குறோம், மேல் பகுதியா பாக்குறோம். இப்போ இந்த 14 உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த நெதர் வேர்ல்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கீழே இருக்கிறது பாதாளம், அதுக்கு மேல இருக்கிறது ரசாதலம்னு சொல்றோம். இந்த ரசாதலத்துல கொண்டு போய் இப்போ பூமாதேவியை கொண்டு வச்சிருக்கான் ஹிரண்யாட்சன். இப்போ ரசாதலத்துல கொண்டு வைக்கும் பொழுது என்ன ஆகும், அங்க வந்து அங்கேயும் சமுத்திரம் இருக்கணும் இல்லையா. அந்த சமுத்திரத்துல கொண்டு போய் உள்ள பூத்தி வைக்கிற மாதிரி அதுதான் ஒரு கற்பனை அங்க. அப்போ அந்த சமுதிரத்துல வச்சா, தண்ணீரை வச்சா பயான்சி உண்டு இல்லையா, மேலுக்கு வந்துவிடும் எப்பவுமே. இந்த பந்தை எடுத்து நீங்க தண்ணீர்ல போட்டானா அது டக்குன்னு மேலுக்கு வந்துவிடும் இல்லையா. அப்போ இந்த ரசாதலம்ங்கிற பகுதி எப்படின்னா, ஒரு விதத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த பாலை எப்படி அது 2 பாதத்தை சேர்த்தும் பொழுது நடுவுல இந்த ஹோல் வரும் முடியாது, அதுக்குள்ள சேர்த்து வச்சு விடுவா அந்த பந்தை. அப்போ அந்த பந்து நகரவே நகராது. அப்போ பகவானுடைய இந்த ரசாதலம்ங்கிறது மேல் பகுதி. இப்ப இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், பூலோகத்துக்கு கீழே இந்த உலகங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுக்கு பின்னால வருவோம் நம்ம. இந்த பூலோகத்துக்கு கீழே இருக்கு, லாஸ்ட்ல இருக்கிறது பாதாளம், அந்த பாதாளத்துக்கு மேல இருக்கிறதாக்கும் ரசாதலம். அப்போ இந்த ரசாதலம்ங்கிறது அது கார்போதகா ஓஷன்ங்கிறதுல பார்க்கடல்னு சொல்றோம் இல்லையா, அந்த பார்க்கடல்லையாக்கும் இருக்கு இந்த ரசாதலம்ங்கிற ஜோன். அத வந்து பகவானுடைய அங்கத்துல
காலுடைய மேல்புறமா வர்ணிச்சிருக்கா. அப்படி எல்லாரும் பெரியவாழ அந்த மாதிரி சொல்றாப்போ. அப்போ இந்த இடத்துல வந்து பூமி தேவி சேஃபா பகவான் கிட்டதான் இருக்கா. ஹிரண்யாட்சணங்களை பூத்தி வச்சாலும் அது மேலுக்கு வரதில்லை. இப்ப யதாஸ்தானத்துக்கு கொண்டு போய் வச்சு விடுவார் பகவான். அதுக்கப்புறமா அது நம்ம ஹிரண்யாட்சபதம் அந்த அந்த சமயத்துல நம்ம பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி நிறைய விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ரசாதலம்ங்கிறது இந்த கீழே இருக்கிற பகுதியாக நெதர் வேர்ல்ட்ஸ்ல கீழே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம், சமுத்திரத்துல கொண்டு போய் புகுத்தி வச்சாங்கன்னா, இப்போ பூலோகத்திலேயே 7 சமுத்திரங்கள் இருக்கு இல்லையா? ஆர்ணவம்னா சமுத்திரம், சமுத்திரங்கள் இருக்கு. இப்போ அந்த சமுத்திரத்துல பூமியை கொண்டு புதைச்சு வச்சானா, இல்லைன்னா வேற எங்க ரசாதலம்ங்கிறது எங்க? சோ இப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா வரும். யோசிச்சு பார்த்தானா, இல்லைன்னா நம்ம யூ ஜஸ்ட் டேக் இட் அசால்ட் கொண்டு வச்சா அவ்வளவுதான். அது எங்க என்னது எப்படி என்ன அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கொஞ்சம் நீங்க ஒரு கற்பனையை தட்டினா அப்பதான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இது எங்க இருக்கு, இந்த ரசாதலம்ங்கிறது எங்க இருக்கு? அப்போ அது வந்து கார்போதகா ஓஷன் பார்க்கடல்ல கீழ்ப்பகுதியிலேயாக்கும் இருக்கு அந்த ரசாதலம். அதுல அது பகவான் சயனிச்சுன்னு இருக்கார். நீங்க பார்க்கலாம் இல்லையா? அந்த ஆதிசேஷனுடைய அந்த படிக்கிற ஆதிசேஷன் பாதாள கரெக்டா மேட்ச் ஆகுது. பாதாளத்துல இருக்கான் ஆதிசேஷன். பாம்புகள் இருக்கிற ஜோன் தானே அது. சோ அங்க வந்து பார்க்கடல்ல வரும்போது வந்துட்டு இருக்கார். சோ அங்கதான் உங்களுக்கு இந்த ரசாதலத்தை பார்க்கலாம். இப்படியாக நிறைய இன்டர்பிரேஷன், நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகத்தை நீங்க எப்படியாவது யோசிச்சு யோசிச்சு நீங்களே நிவர்த்தி பண்ணிக்கணும். சோ அப்படியாக இப்போ ரசாதலம்ங்கிறது ஊர்துவம் பாதோர்துவம் தேசம் அப்படி தேவ தேவ குருவாயிருப்பா ரசாதலம் தங்களுடைய ரசாதலம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா குல்ஃபத் துவயம், துவயம்னா 2. குல்ஃபம் குல்ஃபா என்னன்னா இந்த ஆங்கிள்ஸ் மொழி இருக்கும் பாருங்க. இந்த காலில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு மறைச்சுன்னு இருக்கு. இந்த காலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா மொழி இருக்கும், 2 மொழி இருக்கும். அந்த மொழிய வந்து அது வந்து குல்ஃபம் துவயம்னா 2 இருக்கும். ஒரு காலில் 2 இருக்கும். ஸோ ரெண்டு காலமா இருக்கும்போது 4 இருக்கும். ஸோ அந்த 2 காலையும் இப்படி சேர்த்து வைக்கும் பொழுதுதான் அந்த ஹோல்ல அந்த பூமாதேவியை வைக்கிறார் அவர். அப்போ ரசாதலம்ங்கிற அந்த சோன் பகுதியும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ இந்த 2 கணும் 2 பக்கமும் முளைச்சுன்னு இருக்கு இல்லையா? அதுதான் குல்ஃப குல்ஃப. சோ குல்ஃபத் துவயம் அது 2 இருக்கு. குல்ஃபத் துவயம் கலு மகாதலம் அத்புதாத்மன்னு சொல்றார். இப்படியாக அற்புதமாக விளங்குறாராம் பகவான். அந்த இந்த 3 ஜோனும் அவருடைய பாதத்திலேயே பாக்குறோம் நம்ம. இந்த பாதத்திலேயே அடிக்கால்ல வந்து பாதாளத்தையும், மேற்கால்ல வந்து ரசாதலத்தையும், அந்த கணுக்கால் அந்த முட்டி இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம இந்த முளைச்சுன்னு இருக்குமே அதுதான் குல்ஃப. அந்த 2லயும் நம்ம வந்து மகாதலத்தை பார்க்கணும். சோ ஜென்ரலா இந்த ஜோன்ல எல்லாம் பாம்புகள் தான் இருக்கும். இந்த பாதாளம் அடிதுல வரும் பொழுது. அப்போ இந்த ஃபிக்ஷன் மேல வந்து இந்த பார்க்கடல்ல இருக்கிற மாதிரி சொல்றா நமக்கு. நமக்கு வந்து இது இட் கேன் பி a fiction or how to explain இல்லையா? இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வரும் பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா நம்ம இருக்கிறது பூமி, பூமியில என்னெல்லாம் இருக்குங்க நமக்கு தெரியும். அதை சுத்தி நிறைய கிரகங்கள் எல்லாம் இருக்கு. சோ ஒரு யூனிவர்ஸ்னா என்னன்னுட்டு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா அதுலயே நம்ம இந்த மாதிரி நெதர் வேர்ல்ட்ஸ்ல எல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் எப்பவுமே சந்தேகம் வரும். சோ நீங்க கொஞ்சம் யோசிச்சுதான் பாத்துக்கணும் அதுல. சோ அப்படியாக இந்த 3 உலகத்தை பத்தி பார்த்தோம் நம்ம. அதாவது கீழே வந்து பாதாளம், ரசாதலம், மகாதலம். இப்ப அதுக்கு மேல என்ன இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஜங்கே தலா தலமதோ சுதலம் ஜானு கிஞ்சோரு பாகயுகளம் விதலா தலே துவே சோணீதளம் ஜகனமம் பரமங்கனாபி வக்ஷஸ்ஸ சக்கர நிலையஸ்தவ சக்கரபாணே. நிறைய லோகங்கள் வருது பாருங்க. இப்போ ஜங்கை ஜங்கை என்னன்னா அது வந்து இந்த கீழ்கால் இருக்கு இல்லையா? கீழே அந்த காஃப் மசில்ஸ் நீங்க பார்க்கலாங்க. அதுதான் ஜங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த காலில் பார்த்தீங்கன்னா தமிழ்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, முழங்கால் நினைக்கிறேன்னா. சோ அந்த கால் பகுதி ஜங்கே அதை வந்து தலாதலம்ங்கிற, அது வந்து தலாதலம்ங்கிறது அந்த பகுதி. இப்போ 3 பார்த்தோம் இல்லையா? 3 பாதாளம், ரசாதலம், மகாதலம் பார்த்தோம். இது வந்து தலாதலம்ங்கிற ஜோன். இது இங்கேயும் பாம்புகள் இருக்கும், அசுரர்களும் இருப்பாளாம் இந்த ஜோன்ல எல்லாம். இதுக்கு சில நீங்க கூகுள் சர்ச்ல போனீங்கன்னா சில பிக்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்க பாத்துக்கலாம். நிறைய ஆயிடும் அதெல்லாம். நான் அதெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு வர்றேன்னா. இப்போ அதுல வந்து ஜங்கே நீங்க இதுல இந்த மார்க் பண்ணிருக்கா 1ன்ட்டு மார்க் பண்ணி ஜங்கே. சோ ஜங்கே அதை வந்து தலாதலம்னு சொல்றோம்.
அதாவது இந்த முழங்கால், இந்த காஃப் மசில் கிட்ட நீங்க பார்த்தேன்னா அதுதான் தலாதலம்ங்கிறது. அப்புறம் அதுக்கு மேல வரும் பொழுது தலாதலம் அத அதோ சுதலம் ஜானு. ஜானுங்கிறது ரெண்டு, அந்த முட்டி இருக்கு இல்லையா, நம்மளோட முழங்கால் போட்டு உட்காருவோம் இல்லையா, அப்போ அந்த ரெண்டு முட்டி இருக்கு இல்லையா, அது நம்பர் பாருங்க, நம்பர் 2, அந்த ரெண்டு முட்டியும் அதுதான் ஜானுன்னு சொல்லுவார். அது சுதலம். இப்போ சுதலத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது பின்னால நம்ம வாமனாவதாரத்துல நம்ம பார்ப்போம். வாமனாவதாரத்துல பகவான் வாமன அவதாரம் எடுத்துக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி பத்தி நம்ம பார்ப்போம். மகாபலி யாரு? பிரகல்லாதனுடைய கொள்ளு பேரன். அதை நம்ம விஸ்தாரமா நிறையவே பார்ப்போம். நம்ம அந்த சமயத்துல டீட்டெயில்டா போகலாம். இவன் கடைசியில மகாபலி ஆத்ம நிவேதனம் பண்ணி விடுறான். பகவானே ஜெயிச்சு விடுறான் மகாபலி. ரொம்ப அழகான தசகம் அது. அப்போ மகாபலி அப்போ என்ன பண்றாரு, பகவான் என்ன பண்றாருன்னா அவன் சுதலத்துக்கு அதிபதியாக்கி விடுறார் மகாபலிய. சோ சுதலத்துல மகாபலிங்கிற அசுரனாக்கு இருக்கான். நல்ல அசுரான நம்ம கெட்டவான ஒட்டுமொத்தமா எடுத்துக்க முடியாது. அவ எல்லா விதத்திலையும் தேவர்களுக்கு ஈக்குவலா இருக்கப்பட்ட வழக்கம். காஷ்யபருக்கு 2 மனைவிகள் உண்டு. திதி அதித்தின்னு 2 பேர் உண்டு. திதிக்கு பிறக்கிறவாள்லாம் அசுராஸ். அந்த அசுர குணங்கள்னால அவ அசுரம் தான். அப்புறம் அதித்திக்கு பிறக்கப்பட்டவர் எல்லாரும் தேவர்கள். அவள் நல்ல ரஜோகுணம் சத்துவகுணம் கொஞ்சம் மிகுதியா இருக்கும். எல்லா குணங்களும் இருக்கும், அந்த குணங்கள் கொஞ்சம் மிகுதியா இருக்கும். இவாளுக்கு தமோ குணம். அவ என்ன செய்யற காரியங்கள் நல்ல அவளுக்கு. ஆனா அந்த சுதலத்துல போயிட்டு நீங்க தேவாதிகளுக்கு எல்லாம் துர்வாசருடைய சாபம் கிடைச்சு விடுறது, வரத்தை எல்லாம் இழந்துடுறா. பகவான் பார்க்கண்ல கிடைச்சா உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை எடுத்துட்டானா உங்களுக்கு பலத்தை மறுபடியும் கிடைக்கும் சொல்றா. அப்போ என்ன இவாளுக்கு தேவாதிகளுக்கு பலமே இல்லை, எப்படி பார்க்கடல கிடையாது. அப்போ பகவான் என்ன சொல்றாங்கன்னா சுதரத்துக்கு மகாபலியை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து சந்தி பண்ணிக்கோ, பண்ணிட்டு அசுரர்களையும் கூட்டு சேர்ந்துட்டு கடைஞ்சாதான் அந்த காரியம் உனக்கு சாத்தியம்னு இந்த தேவாதிகளுக்கு எல்லாம் சொல்றாரு அவர். சோ அது சுதலத்தை பத்தி அப்படி ஒரு சமாச்சாரம் உண்டு. சோ சுதலத்துக்கு அதிபதி மகாபலியாக்கும். சோ அவரை பத்தி பின்னால டீட்டெயில்டா பார்ப்போம். சோ சுதலம் ஜானு, இந்த 2 முட்டியும் சுதலம். கிஞ்சோரு பாகயுகளம் விதலம் அதலம் தே. விதலா தலம் 2 சேர்த்து போட்டிருக்காரு. விதலா தலம் தே. சோ 1 பார்த்தாச்சு, 2 முட்டியும் பார்த்தாச்சு. இப்போ 3 பகுதி, அதாவது முட்டிக்கு மேல வாங்க. அதுதான் ஊரு. கிஞ்சோரு, ஊருன்னா தொடை பகுதி. இந்த தொடை பகுதியை இப்போ 2ஆ பிரிச்சிருக்காவா. அதுல அதுல 2 ஜோன் பார்க்கலாம். விதலம் அதலம்னு 2 ஜோன் நம்ம பாக்குறோம். மேல இது எழுதி இருக்கு, நீங்க அது 2 கம்பேர் பண்ணிக்கோ. சோ அந்த விதலம்ங்கிறது எக்ஸாக்டா அந்த முட்டிக்கு மேல இருக்கிற பாகம் இருக்கு இல்லையா. தொடைய ஒரு ஜோன் மட்டும் எடுத்துட்டேன்னா கீழே பாகம் மேல் பாகம் 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது மேல் பாகத்துல வரும்போது வேஸ்ட் வரும். சோ இந்த வேஸ்ட்னா இடுப்புக்கு கீழே ஒரு பகுதியா வச்சுக்கலாம், முட்டிக்கு மேல் பகுதியா வச்சுக்கலாம். சோ இந்த 2 பாகத்துல முட்டிக்கு மேல இருக்கிறது விதலம், அதுக்கு மேல அதாவது இந்த வேஸ்டுக்கு கீழே இருக்கிறது அதலம். சோ விதலம் அதலம், சுதலம் விதலம் அதலம், இப்படியாக எத்தனை உலகம் வந்தாச்சு பாருங்க. சோ கிஞ்சோரு பாகயுகளம் விதலா தலம் விதல அதலம் துவேங்கிற. துவேன்னா 2. சோ மேல நீங்க பாத்துக்கும்போது இந்த நம்பர்ஸ் கரெக்டா அதோட மர்ஜ் ஆகும். சோ 1 2 3 4 உங்களுக்கு இந்த 4 உலகத்தையும் நம்ம பாக்குறோம். கீழே ஏற்கனவே 3 பார்த்தாச்சு இல்லையா. பாதாளம் ரசாதலம் மகாதலம் 3 பார்த்தாச்சு. அப்படியாக நமக்கு எத்தனை உலகங்கள் இப்ப பார்த்தாச்சுன்ட்டு கவுண்ட் பண்ணி பாத்துங்கோ. சோ ஜங்கே தலா தலமதோ சுதலம் ஜானு கிஞ்சோரு கிஞ்ச ஊரு கிஞ்சோரு பாகயுகளம் விதலா தலம் துவே. துவேங்கிற 2 இருக்குங்க. அதுக்கு மேல இப்போ மேல வரணும் போனோம். மேல வந்தானா அது சோனி தளம் ஜகனமம் பரமங்கனாபி எல்லாம் அடிக்கிட்டு போறாரு அவர். சோனிதலம். சோனிதலம்ங்கிறது தான் இடுப்பு பகுதி. சோ இடுப்பு பகுதியை சோனிதலம் சொல்லுவார். அதுதான் பூலோகம். சோனிதலம்ங்கிறது தான் பூலோகம். இந்த பூலோகத்துல நம்ம எல்லாம் இருப்போம். சோ பூலோகம் சோனிதலம். அது இடுப்பு. அதான் பகவானுடைய இடுப்புல சேஃபா இருக்கும் நம்ம எல்லாரும். பகவான் இடுப்புல நம்மள எல்லாரும் தாங்கின்னு இருக்காரு பகவான். சோ சோனிதளம் ஜகனம். ஜகனம்னா இடுப்பு பகுதி. சோ இடுப்பு பகுதியில சோனிதளம். அம்பரம் அங்க அப்படின்ட்டு குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாரு பட்டத்திரி. அங்க எதுக்கு சொல்றாரு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவருடைய அங்கத்துலதான் இந்த உலகத்தை எல்லாம் வர்ணிச்சுட்டு போறாரு அவர். அதனாலதான் பகவான் அங்கன்னு கூப்பிடுறார்.
குருவாயூரப்பரை எப்படி எல்லாம் கூப்பிடுறாரு இல்லையா? தேவ அத்புதாத்மன்ங்கிறார். முதல் ஈஷ தேவ அத்புதாத்மன், இப்படி ஒன்னொன்னையா மார்க் பண்ணிட்டே வாங்கும். ஒரு இடத்துல பண்ணது இன்னொரு ஸ்லோகத்துல உங்களுக்கு ரிப்பீட்டே ஆகாது. சோ இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாங்க, அங்க ஜகனமம்பரம், அங்க நாபி, நாபி இப்ப நாபிக்கு வரும், சோனித்தலத்துக்கு அப்புறம் இப்ப நாபி, தொப்புள். சோ தொப்புள் ஆகாயம். நம்பர் பாருங்க, தொப்புளுங்க மார்க் பண்ணிருக்கு, அதுதான் ஆகாயம். சோ அங்க அம்பரம், அம்பரமங்க நாபி, அம்பரம் அங்க நாபிகி. சோ அம்பரம்னா ஆகாயம், அந்த ஆகாயம் வந்து தொப்புள்னு சொல்றார் அவர். அதுக்கு மேல வக்ஷஸ் சக்கர நிலையஸ்தவ சக்கரபாணே, பகவான சக்கரபாணேன்னு சொல்றார். சக்கரத்தை ஏந்தியவர் பகவான் இல்லையா? அதனால அவளை சக்கரபாணேன்னு குருவாயூரப்பர் பார்த்து சொல்றார் பட்டத்திரை. வக்ஷம், பகவானுடைய இந்த வக்ஷம் இருக்கு இல்லையா, செஸ்ட் போர்ஷன், அந்த வக்ஷம் தான் சக்கர நிலையம். சக்கர என்னன்னா இந்திரனை குறிக்கிறது, இந்திரலோகம் இல்லையா? அது எப்படி நிறைய பேர் உண்டு இந்திரலோகத்துக்கு. சோ சக்கர நிலையம், இந்திரன் இருக்கிற, இந்திரனுடைய அபோர்டு சக்கர நிலையம். அதுக்கு கரெக்டா சக்கரபாணைங்கிறார் பாருங்க, இட் ரைம்ஸ். சக்கர நிலையம், வக்ஷஸ் சக்கர நிலையஸ்தவ சக்கரபாணே, ரைமிங் வரும். அது கூட எவ்வளவு நோட் பண்ணி பண்ணியிருக்காரு அவர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நீங்க வந்து நிறைய டைமென்ஷன்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் படிக்கிறது ஒண்ணு, பொருள் அர்த்தம் புரிஞ்சுட்டு படிக்கிறது இன்னொன்னு. அப்புறம் இந்த கிராமர் அது எத்தனை அழகா அவர் அது டீல் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம இதுல இருந்து பாத்துக்கலாம். நம்ம பக்ஷ சக்கர ச சக்கர சக்கரபாணி. சோ அது எப்படி ரைமா இருந்து பார்த்தல, வக்ஷஸ் சக்கர நிலைய தவ சக்கரபாணே. சோ சக்கரபாணின்ட்டு குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார். சோ இப்படியாக எவ்வளவு லோகம் பார்த்தாச்சு. இப்போ சோனி தலம்னு வரும் பொழுது அது பூலோகம். சோ பூலோகத்துக்கு கீழே நம்ம இந்த உலகத்தை எல்லாம் பார்த்தோம். பாதாளத்தில் இருந்து பித்தள அதலம் வரைக்கும் நம்ம கீழே பார்த்தோம். அது வரைக்கும் பூமிக்கு அடியில இருக்கிறது. அதுக்கப்புறம் பூலோகம், பூலோகத்துக்கு மேல இப்போ ஆகாசம், ஆகாசத்துக்கு மேல சக்கர நிலையம், இந்திரனுடைய அபோர்டு, அதையும் பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல. இப்போ இப்படியாக இந்த ரெண்டு ஸ்லோகம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, முகம் பகுதிக்கு வராரு இல்லையா? பட்சம் வரைக்கும் வந்தாச்சு. இனி மேல கழுத்து முகம் எல்லாம் இருக்கு. கிரீவா மஹஸ்தவ முகம் ஜனஸ்தபஸ்து பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம் ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரபி அன்யை நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. இப்ப இதையும் பார்த்துங்க, மேல அந்த படத்தை அப்புறம் பார்க்கல, கீழே அந்த முகம் பகுதியை மட்டும் நீங்க பாருங்க. இப்போ கிரீவா, கிரீவானா கழுத்து, ஒண்ணு நம்பர் மார்க் பண்ணி சைடுல எழுதியிருக்கு. சோ கிரீவா வந்து கழுத்து பகுதி. கிரீவா அங்க வந்து மகர்லோகம்னு சொல்றாங்க. அந்த கிரீவா, இந்த மகர்லோகம் வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னமோ, 4ஆம் தசகத்துல நம்ம பார்த்திருக்கோம். அங்க வந்து இந்த ரிஷிகள் எல்லாம் இருப்பா மகர்லோகத்துல. மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், ரிஷிகள் நிறைய பேர் இருப்பா. எப்படி பாதாளம் அந்த லோகத்துல எல்லாம் அசுரர்கள், பாம்பு இதெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி நரஜனங்கள் எல்லாம் சோனிய தலத்துல. இப்ப மேல வர தேவாதிகள், தேவாதிகளுக்கு மேல ரிஷிகள். சோ மகர்லோகத்துல எல்லாம் ரிஷிகள் நிறைய பேர் இருப்பா. ஏன்னா அந்த அர்ச்சராதி மார்க்கத்துல அந்த யோகி இல்லையா, அவனோட தவ பலத்தினால எல்லா இடத்தையும் போய் போய் பாக்குறான் இல்லையா. அப்போ மகர்லோகத்துல ரிஷிகள் எல்லாம் பார்ப்பனாவும். சோ அது மாதிரி ஒன்னொன்னையா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறதுதான் நம்ம தசகம் 4ல பார்த்தோம். இதுதான் அர்ச்சராதி மார்க்கம்னு சொல்லுவா. சோ அது எப்பவுமே பிளாஷ்பேக் கொடுத்து அது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, அது எங்கேயாக்குன்ட்டு சட்டுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சோ மகர் லோகத்துல வந்து ரிஷிகள் எல்லாம் இருப்பா. சோ கிரீவா மகஸ் தவ, தங்களுடைய முகம், முகத்துல கழுத்து பகுதியில மகர்லோகம், அதுக்கு மேல முகத்துல முகம் ஜனலோகம். முகம் எடுத்துனா 2, முகத்துல வந்து ஜனலோகம், ஜனலோகம் அதுக்கு மேல வருது. அதுக்கு மேல தபலோகம், 3 வந்து தபலோகம். தப பாலம், பாலம்னா நெத்தி. சோ நெத்தியில வந்து தபலோகம். சோ ஒண்ணு கிரீவா, கிரீவான கழுத்து, முகம்னா கன்னப்பகுதி, அதுக்கு மேல நெத்தி. சோ நெத்தியில வந்து நம்ம தபலோகத்தை பாக்குறோம். சோ மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம். பேர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். தபஸ் பண்றவா ரிஷிகளாக்கும் எல்லாம் இங்க இருப்பா. இங்க இருக்கு பகவானுடைய இந்த சவுண்ட்ல காட்டியிருக்கிறதுல ரிஷிகளோட இருப்பிடம் இதெல்லாம். சோ 1 2 3 அது வரைக்கும் கிரீவா மஹஸ் தீவ்
கிரீவா மக மகஸ் தவமுகம் ஜனஸ்தபஸ்து மூணு முந்தோடுறது பாருங்க. அதாவது மகர்லோகம், அதே மாதிரி ஜனலோகம், தபலோகம், மூணு லோகம் வந்துடுறது. சோ தபலோகம் பாலம் நெத்தி. சிரஸ்தவ சமஸ்தமயசிய சத்தியம்ங்கிறார். சிரப் எல்லாத்துக்கும் மேல, சமஸ்தம் எல்லாத்துக்கும் மேல சிறப்பகுதி தலை. அந்த தலைதான் சிரக. சிரஸ்தவ சமஸ்தமயஸ்த சத்தியம், சத்தியலோகம்ங்கிறார். இந்த சத்தியலோகம் அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிரம்மா, பிரம்மலோகம்னு சொல்லுவா. இந்த பிரம்மலோகத்திலையும் மறுபடியும் சிவலோகம் உண்டு, விஷ்ணு லோகம் உண்டு, பிரம்மலோகம் மூணு உண்டு. அது எல்லாமே சேர்ந்து சத்தியலோகம்னு சொல்லுவா. சோ இந்த சிரஸ் பகுதியில தான் சத்தியலோகம், அங்கதான் பிரம்மா இருக்காரு அவர். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க மேல அந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அந்த இது ஹைரண்ய மண்டம் அண்டம் சொல்றோம் இல்லையா, அந்த முட்டையில இந்த எல்லா லோகம் கீழே பாதாளத்திலிருந்து மேல வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த படங்களும் இருக்கு. மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க, மேல லோகத்துல பிரம்மா, கீழே அந்த பம்பரம் மாதிரி கீழே அந்த 7 உலகங்கள் நெதர் வேர்ல்ட்ஸ் கீழே இருக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வரும். பூலோகத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்வர்கலோகம், ஸ்வர்கலோகம் தான் இந்திரன் சக்கர நிலையம். அதற்கு மேல முகப்பகுதிக்கு வரும். அதுல மகர்லோகம், மகர்லோகத்துக்கு அப்புறம் ஜனலோகம், தபலோகம், அப்புறம் சத்தியலோகம். எல்லாம் வரிசையா அங்க மார்க் பண்ணிருக்கு. அங்க அந்த மேல டாப்புக்கு வரும்பொழுது அது பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துக்கு ரைட் சைடுல பாருங்க சிவன் இருக்கார். சோ சிவலோகம் அதெல்லாம் இந்த 3 லோகம் படிப்படியா மேல ஒண்ணுக்கு மேல உண்டு. அது கைலாசம், அப்புறம் இது விஷ்ணுவுக்கு உண்டு, அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு. இந்த மாதிரி தனியா அவளுக்கு அப்போடு விட்டாங்க. ஆனா அது எல்லாமே கலந்து நம்ம எல்லாமே சேர்ந்து சத்தியலோகம்னு சொல்லுவாங்க. சோ இப்படியாக இந்த 14 உலகங்களும் இப்ப நம்ம கவர் பண்ணியாச்சு இல்லையா. இந்த 14 உலகத்தையும் இப்ப இந்த அடுத்த படத்துல நீங்க பார்க்கலாம். பகவானுடைய பாதத்திலிருந்து அந்த மேல வரைக்கும் ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்கா. ரமாஸ் ஆல்டிஸ் இத நல்லா பண்ணியிருக்கா, யோசிச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. கீழே பாதாளத்திலிருந்து பாருங்க, பாதாளம் சோல், ரசாதலம்ங்கிறது மேல்கால், மகாதலம்ங்கிறது அந்த முட்டி ஆங்கிள்ஸ், அப்புறம் தலாதலம்ங்கிறது இந்த ஷான்ஸ், அந்த காஃப் மசில்ஸ் இருக்கிற இடம், சுதலம்ங்கிறது முட்டி அந்த நீஸ், அதுக்கப்புறம் தை பகுதி தைஸ் வரும்பொழுது அதுல விதல மத்தலம், கீழையும் மேலேயுமா விதலம் மத்தலம், அது ரெண்டையும் பாக்குறோம். நாபி அது வரும்பொழுது, அப்புறம் சோனிதலம் பூலோகம், அதுதான் அமையிருக்கிற இடம். பூலோகத்துக்கு மேல அந்த நாபி இருக்கு இல்லையா, அது நேவல் பகுதி, அதான் ஆகாசம். அந்த ஆகாசத்துக்கு மேல நம்ம வரும்பொழுது இந்தர்லோகம், இந்தர்லோகம் தான் சக்கர நிலையம், அந்த செஸ்ட் பகுதியில வருது. அதுக்கு மேல முகத்துக்கு உடனே நம்ம மகரலோகத்தை பாக்குறோம், ஜனலோகத்தை பாக்குறோம், தபலோகத்தை பாக்குறோம், சத்தியலோகத்தையும் பாக்குறோம். சோ இப்படியாக முகப்பகுதியில 14 உலகங்களும் கவர் ஆயிடுறது. இப்போ இந்த திரைலோக்கியம்னு சொல்லுவா. இந்த திரைலோக்கியத்துல என்ன எப்படி பிரிப்பா என்னன்னா, இந்த 7 உலகம் கீழே இருக்கு இல்லையா, இந்த பாதாள லோகம் அதெல்லாம் 1, பூலோகம் 2, அதுக்கு மேல இருக்கிற மேல் உலகங்கள் பாக்கி உள்ளதெல்லாம். இப்படி திரைலோக்கியம்னு சுருக்கமா சொல்லிவிடலாம். இல்லைன்னா 14 உலகங்களே தனித்தனியா இந்த மாதிரி பகவானுடைய அங்கத்துல நம்ம பாக்குறோம். அதுதான் விராட்ட ஸ்வரூபம் இருக்கிறது. இப்போ அதுக்கு மேல என்ன சொல்றாரு பாருங்க, ஏவம் ஜெகன்மயதனோ ஜெகதாஸ்ரிதைரபி. இந்த மாதிரி எல்லாமே உலகத்துல அந்த 14 உலகத்தையும் நம்ம பகவானுடைய அங்கத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாமே பரவி இருக்கு. இருந்தாலும் அந்நேக இதுக்கு மேல இன்னும் எத்தனையோ இருக்குங்கிறார் இல்லையா. இது 14 உலகங்கள் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துல அதுக்கு மேல இன்னும் எத்தனையோ பாக்குறோம். என்னமா அதையும் நம்ம பார்ப்போம் இனிமே டீட்டெயில்டா. அந்நேகி நிபத்த வபுஷே, எல்லாத்திலையும் இருக்கு. அந்த மத்ததையும் நம்ம பார்ப்போம். நிபத்த வபுஷே, அது எல்லாமே உங்களுடைய வப்பு என்னன்னா பகவானுடைய சரீரம். இந்த சரீரத்துல இது 14 உலகங்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற வேற என்னெல்லாம் சமஸ்த ஜீவராசிகள், அங்க இன்ஹாபிட்டன்ஸ், அதனுடைய சரௌண்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையுமே நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ அன்னை நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே, பகவானுக்கு நமஸ்காரம்னு சொல்றார். இப்ப ஏற்பட்ட அந்த விராட்ட ஸ்வரூபத்தை எடுத்துட்டு வந்த பகவானுக்கு நமஸ்காரம்ட்டு பட்டத்திரி சொல்றார். மேபி அவர் காட்டி கொடுத்தாரோ நம்ம அந்த 14 உலகத்தையும் அந்த சமயம் பட்டத்திரி பார்த்திருக்கலாம். இப்படி எழுதுறார். அது எழுதுறதுல இருந்து நமக்கு தெரியறது அவர் எப்படி ஒவ்வொரு முடிக்கும் பொழுது பகவன் நமஸ்தே அவர் நமஸ்காரம் பண்றார். நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு விராட்ட ஸ்வரூபத்தை நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றார் பட்டத்திரி. அடுத்து அந்நேகி சொல்றாரு இல்லையா, இப்போ அதெல்லாம் என்ன எடுத்து பார்ப்போம் நம்ம. त्वद्ब्रह्मरन्ध्रपदमीश्वर विश्वकन्द
சந்தாம்சி கேசவகனாஸ்தவ கேசபாஷா உல்லாசி சில்லியுகளம் துருஹிணஸ்ய கேகம் பக்ஷ்மாணி ராத்திரி திவசோ சவிதா ச நேத்ரே. பிரம்மரந்திரம். இந்த பிரம்மரந்திரங்கிறது உச்சியாக்கம். உச்சத்தலை நம்ம குழந்தைக்கு பார்த்தேன்னா இந்த உச்சந்தலையில பார்த்தேன்னா ஒரு பகுதி பிறந்த குழந்தையில நீங்க பார்த்தேன்னா அந்த உச்சந்தலை ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது இப்படியே அடிச்சுட்டு இருக்கும் சாஃப்டா. இப்ப இந்த கபால மோட்சம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம, அந்த 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 மோட்சம் எல்லாம் இந்த பிரம்மரந்திரம் வழியா தான் போகும். அந்த சூக்ஷ்ம லிங்க தேகம் இருக்கு இல்லையா, அந்த லிங்க தேகம் இந்த பிரம்மரந்திரம் வழியாக தான் வெளிப்படும். இந்த சூஷ்ம தேகம்ன்றோம். ஸ்தூல தேகம் நம்மளுடைய சரீரம். இந்த ஸ்தூலத்திலேருந்து இந்த சூஷ்மம் மட்டும் பிரிஞ்சு வெளியில போறது, அது இந்த உச்சி வழியா. சோ அந்த உச்சி என்னங்கிறார் இப்போ. அது என்ன வாக்குன்னா தங்களுடைய பிரம்மரந்திர பதமீ. இந்த பிரம்மரந்திர பதம்ங்கிறது ஈஸ்வர குருவாயிருப்பா விஸ்வகந்தான்னு சொல்றார் குருவாயூரப்பரை பார்த்துட்டு. இப்போ இந்த விஸ்வகந்தான்னு என்னத்துக்கு சொல்றார், அதை பத்தி நம்ம யோசிக்கணும் இல்லையா. கந்தான்னா கிழங்கு வகைகள் எல்லாம். இப்ப அந்த பாட்னில நீங்க படிச்சிருப்பேன், பயாலஜி எடுத்திருந்தா நீங்க படிச்சிருப்பேன். இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் எப்படி என்னன்னா அந்த சின்ன சின்ன கிழங்குகள் அதுல இருந்து ப்ராபகேட் ஆயிக்கும். இப்போ ரோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சா கட்டிங்ல இருந்து வி ஆர் ஏபிள் டு ப்ராபகேட். இந்த வாழைக்கன்னு கண்ணு வச்சா போறோம், அதுக்கு விதையெல்லாம் தேவையே கிடையாது. சோ இது ப்ராபகேஷன், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பாட்னில படிச்சிருப்பேன் நீங்க. சோ அது பகவான விஸ்வ கந்துங்கிறார். எப்படி இந்த கிழங்கு தன்னுடைய அதே மரமோ செடியோ என்ன இருக்கோ அதை எப்படி ப்ராபகேட் பண்றதோ, எப்படி அது உற்பத்தி பண்றதோ பகவான் அந்த மாதிரி நம்மள உற்பத்தி பண்ணியிருக்கார். அதனாலதான் பகவான் விஸ்வ கந்து அப்படின்னு சொல்றார். யோசிச்சு பார்க்கணும் என்னத்துக்கு அவர் இப்படி சொல்றார். அப்போ அது கம்பேரிசன் என்னன்னா ப்ராபகேஷன். சோ அந்த கிரியேஷன்ல ப்ராபகேட் பண்றாரு இல்லையா, ஒண்ணுல இருந்து ஒன்னா அவர் பிரிச்சு போயிட்டே இருக்கு. சோ அது எப்படி என்னன்னா இந்த கிழங்குகள் எப்படி தங்களுடைய வகைகளை எப்படி உற்பத்தி பண்ணிக்குமோ அது மாதிரி பகவானும் இந்த கிரியேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கார். அவரும் இந்த மாதிரி உற்பத்தி பண்றார். இப்போ ஈஸ்வர விஸ்வகந்த அப்படின்ட்டு பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். இப்போ உங்களுடைய அந்த பிரம்மரந்திரம், அந்த அபர்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த உச்சியில இருக்கிற அந்த அபர்ச்சர், அந்த சின்ன பகுதி, அதுவும் சந்தாம்சிங்கிறார். வேதமானது. ஏன்னா என்னத்தினால வேதம், அதையும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நீங்க பிரெயின் ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பேன். இந்த பிரெயின்ல உள்ள பார்த்தேன்னா லோப்ஸ் அப்படியே இருக்கும், பிரெயின் லோப்ஸ் உள்ள. அதை பார்த்தான்னா தாமரையோடைய இதழ் மாதிரி இருக்கும். சகசிராரம்னு சொல்லுவாங்க அதுல சமஸ்கிருதத்துல. அப்போ நிறைய 1000 எதழ் இப்படி சுத்தி இருக்கிற மாதிரி பார்த்தா அப்படியேதான் இருக்கும். கதுப்பா இருக்கும். இப்ப நம்ம படிக்கிறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் மண்டையில ஏத்தி வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க எல்லாரும். சோ அது அங்கதான் எல்லாமே நம்ம படிக்கிறது விஷயங்கள் எல்லாமே ஸ்டோர்டு இன் த பிரெயின் இல்லையா. வி ஹவ் காட் பிகர் பிரெயின், செரிப்ரம், செரிபெல்லம், மெடுல்லா, அப்ளாங்கேட்டா, ஸ்பைனல் கார்டு, வரிசையா நிறைய நம்ம படிச்சுன்னு போவேன். அப்போ அந்த பெரிய பிரெயின், செரிப்ரம், செரிபெல்லம், அந்த பிரெயின் ஜோன் இருக்கு இல்லையா, அதுதான் சந்தாம்சிங்கிறார். அதாவது வேதங்களாம். வேதம் பகவான் எத்தனை எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு இல்லையா. சோ அந்த அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல கடைபிடிச்சுட்டு தான் இருக்கோம். வேதத்துல என்ன இருக்கோ அதன் பிரகாரம் தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா வேத்தின்னு சொல்லுறது பகவான் அப்போ லிரிக்ஸ் ஒண்ணும் கிடையாது, எழுதிட்டு இல்லை, சொன்னார் அவர். சோ சொன்னதை அப்படியே கேட்டுட்டு ரிஷிகள் எல்லாம் அதை அப்படியே சொல்லிட்டு வந்தா எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த எழுத்து வடிவங்கள் எல்லாம் வர தொடங்கிட்டு. சோ வேதம்னு சொல்றாரு. பிரம்மரத்ர பதமீஸ்வர விஸ்வகந்த சந்தாம்சின்னா வேதமாவது. அடுத்து என்ன சொல்றாங்க, கேசவன்ற சந்தாம்சி கேசவகனாஸ்தவ கேசபாஷாம். கேசவ குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார் பட்டத்திரி. கேசவ கன மேக கூட்டங்கள். இந்த மேக கூட்டங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கனாஸ், அந்த மேக கூட்டங்கள் தவ கேசபாஷாகாங்கிறார். உங்களுடைய சுருளான அந்த முடிதான் மேக கூட்டங்கள்னு சொல்றாரு அவர். அப்போ இங்க பகவான் பகவானை பார்த்து கேசவங்கிறார். இதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த கேசவங்கிறதுல மும்மூர்த்திகளும் அடங்கி இருக்கா. இத பிரிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா கஹ அஹ ஈஷஹ கேசவ கிடைக்கிறது. அதாவது கஹ ஈஷ அஹ. கஹ பிரம்மா, ஈஷ சிவபெருமான், அஹங்கிறது விஷ்ணு. அந்த மூணு அந்த லெட்டர்ஸ் நீங்க சேர்த்தும் பொழுது கேசவ.
அப்போ பகவான் இந்த மும்மூர்த்திகளும் பகவானுடைய அம்சம்ங்கிறது நமக்கு இந்த வார்த்தையிலிருந்து தெரியுது. சோ அதுதான் இந்த பிரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற மீனிங். அதே மாதிரி கேசிங்கிற அசுரனையும் கொல்றார் அவர். அப்போ அவருக்கு கேசவங்கிற நாமமும் கிடைக்கிறது. சோ இதை நம்ம பின்னால தசகத்துல நம்ம படிப்போம் நம்ம. சோ கேசவ, உங்களுடைய அடர்த்தியான அந்த சுருளான அந்த முடி, கருத்த முடி, அதுதான் மேகக்கூட்டம்னு சொல்றார். கனாஸ்தவ கேசபாஷாம் உல்லாசி சில்லி யுகலம். உல்லாசிங்கிற, உல்லாசினா இந்த இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உல்லாசி சில்லி யுகலம். யுகலம்னா ரெண்டு. சில்லி யுகலம்ங்கிறது என்னன்னா ஐப்ரோஸ். இந்த அழகான ஐப்ரோஸ் வரும், கண்ணுக்கு மேல அழகான ஐப்ரோஸ், அந்த சில்லி யுகலம். அதுதான் துருகிணஸ்ய கேகம். துருகிணகன யாருன்னா பிரம்மா. பிரம்மாவுடைய வீடா அந்த புருவங்கள் ரெண்டும். பிரம்மா அந்த மேல இந்த பகுதியில அவரோட உலகம் தானே, அவருடைய இது ஜோன் தான் அந்த முழுக்க முழுக்க. சோ அங்க வந்து அந்த புருவம் இருக்கு இல்லையா, அது இடத்துலான்னு அதுக்குள்ள நிறைய யோசிக்கணும். அந்த புருவத்தை இடுக்கிதான் சிவபெருமான வெளிப்படுத்துறார் அவர். இதெல்லாம் பின்னால் நம்ம படிப்போம். சோ இந்த இந்த புருவங்களை அவருடைய வீடா சொல்றாங்க. துருகிணஸ்ய கேகம், கேகம்னா வீடு. சோ பிரம்மாவனுடைய வீடாம் அது. உல்லாசி சில்லி யுகலம், சில்லி யுகலம் துருகிணஸ்ய கேகம் பக்ஷ்மாணி ராத்திரி திவசோ. பக்ஷ்மாணிங்கிறார். இப்ப பக்ஷ்மாணிங்கிறது என்னன்னா இமைகள். நமக்கு வந்து கண்ணுல மேல் இமை இருக்கு, கீழ் இமை இருக்கு, ரெண்டு இமை இருக்கு. இப்போ அந்த மேல் இமையும் கீழ் இமையும் ராத்திரி திவசம்னு சொல்றார். என்ன அழகான கண்கள் இருக்கு பாருங்க. இந்த கண்கள்ல மேல ஒரு இமை இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு. சோ அது ரெண்டையும் ராத்திரி திவசம், ஒண்ணு வந்து ராத்திரியாம், ஒண்ணு பகலா. என்ன அர்த்தம்? இந்த இமைகளை பகல் ராத்திரின்னு சொல்ற என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த இமைகளை மூடும் பொழுது அது இருட்டாயிடுறது, அது ராத்திரி. அது இமைகளை திறக்கும் பொழுது வெளிச்சமா இருக்கு. அதனால்தான் அது வந்து ராத்திரியும் பகலுமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நிறைய 2-3 ரெஃபரன்ஸ் நான் சொல்ற ஆசைப்படுறேன் இங்க. இந்த பக்ஷ்மாணி ராத்திரி திவசம் சொல்றா இல்லையா, அத வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல உன்மீஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளின்ட்டு நீங்க பார்த்திருப்பேன். அது வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. இந்த உன்மேஷ நிமிஷோத் என்ன அர்த்தம்னா, உன்மேஷ என்னன்னா ஓபன் பண்றது, அதாவது இந்த கண்ணை ஓபன் பண்றது உன்மேஷ. நிமிஷோத்னா கண்ணை மூடுறது. நிமிஷோத் கண்ண அந்த மாதிரி இருக்கும் பொழுது விபன்ன புவனாவளிங்கிறார். அதாவது அம்பாள் வந்து புவனத்தை ஆக்கவும் செய்வலாம், அழிக்கவும் செய்வலாம். அதாவது ஆக்கிறது அழிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, இமயம் மூடும் பொழுது பிரளயம், அந்த பிரளயத்தப்போ எல்லாம் அழிஞ்சு போறது. அந்த இமய திறக்கும் பொழுது மறுபடியும் கிரியேஷன் தொடங்குறது. சோ இந்த பிரளயமும் அதுக்கப்புறமா வர இந்த கிரியேஷன் ஆக்கவும் செய்யறாள், அழிக்கவும் செய்யறாளாம் அம்பாள். இந்த உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனா அப்படின்ட்டு படிக்கிற மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துல. இன்னும் ஆதிசங்கரர் வந்து அதுக்கு மேல இன்னும் ரொம்ப அழகா சொல்றாரு அவர். நிமேஷோன்மேஷாபியாம் பிரளய உதயம் யாதி ஜகதி. நிமேஷோன் உன்மேஷான்கிறார். அதாவது வந்து கண்ணை மூடி திறக்கிறது, அதுதான் அது க்ளோஸ் பண்றது நிமேஷ. உன்மேஷான் திறக்கிறது. இது ரெண்டு எதை குறிக்கிறது என்னன்னா, பிரளயம் உதயம், அது ரெண்டையும் குறிக்கிறது. அதாவது பிரளயத்தப்போ எல்லாமே கண்ணை மூடி இருக்க போது பிரளயம், திறக்கும் பொழுது உதயம் கிரியேஷன். பிரளயம் உதயம் யாதி ஜகதோ தவேத் ஆஹூ சந்தோ. சந்தகனா பெரியவாள்லாம் சொல்றா, செயின்ஸ் எல்லாம் சொல்றாளாம். இது ஆகுகுன சொல்றாவாலாம். தரணிதர ராஜன்யதன், தரணிதர ராஜன்யதனையே அப்பாளை பார்த்து சொல்றார் ஆதிசங்கரர். त्वधुन्मेषज्जात ஜகதி தமசேஷம் பிரளயத்த. பிரளயத்தப்ப என்ன ஆகும், ஜகத்துல இருக்கிற எல்லாமே பகவான்கிட்ட லயிச்சு போயிடுறது இல்லையா, அந்தகாரம் ஒண்ணுமே இருக்காது, அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காருன்ட்டு நம்ம போன தசகத்துல பார்த்தோம். அப்போ அந்த பிரளயத்தப்போ எல்லாம் அழிஞ்சு போயிடுறது இல்லையா, அப்போ அந்த உன்மேஷம், அந்த கண்ணை மூடும் பொழுது அந்த பிரளயத்தப்ப எல்லாம் அழிஞ்சு போகும் பொழுது பரித்ராத்தும் சங்கே பரிஹிருத நிமேஷ சொல்றாரு ஆதிசங்கரர். அம்பாளுக்கும் கண்ணை திறந்தே வச்சுட்டு இருக்கலாம், கண்ணை மூடி திறக்கிறது இல்லையா, என்னத்துக்கு திறந்து வச்சுட்டு இருக்காள். அதாவது நிமேஷாக தவ திருஷக, உன்னுடைய பார்வை திறந்துதான் இருக்கும். என்னத்தினாலனா பரித்ராத்தும் சங்கேங்கிறார், எல்லாரையும் காப்பாத்தணுமா. பிரளயத்துல யாரும் பயந்துன்னு எல்லாரும் நடுங்கி விடுவாளாம். அதனால எல்லாரும் ஜனங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்கான எப்பவும் கண்ணை
விழிச்சுட்டே இருக்காளாம் அம்பாள். ஒருபடி மேல போயிடுறாரு ஆதிசங்கரர். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. மார்க் பண்ணிக்கோ, 55 சௌந்தரிய நகரில 55வது ஸ்லோகத்துல சொல்லுவார். சோ உன்மீஷ நிமிஷோ பண்ண இமைய மூடுறது, இமைய துறக்கிறது, அது பிரளயத்தையும் உதயத்தையும் அதையும் குறிக்கிறது. வாக்கல் அழுத்தல் இந்த ரெண்டு தொழிலையும் குறிக்கிறது. அதே மாதிரி ராத்திரி பகல் இதையும் குறிக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பக்ஷ்மா நிராத்திரி திவசோ சவிதா சநேத்ரே. சவிதானா சூரியன். இப்ப கண்ணை வந்து சூரியனுக்கு ஒப்பிடுறாப்போ, இப்ப சூரியன் ஒளி இருக்கு, கண்கள் நமக்கு ரெண்டு இருக்கு இல்லையா? அப்போ நேத்திரம் ரெண்டு நமக்கு. சூரியன் ஒரு சூரியன், இந்த ரெண்டு கண்கள்னு சொல்றா. அப்போ இப்போ ஒரு சேர்ந்து ரெண்டு சூரியன்லயே ஒரு சூரியன் தானே இருக்கு, எப்படி ரெண்டு கண்ணுக்கு வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பந்தமான இதெல்லாம் நமக்கும் வரும். சந்தேகங்கள் எல்லாம் வரும். குழந்தை போய் கேட்டாலும் இப்படி கேட்க நம்ம கிட்ட கேள்வி. இதுவே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ரெண்டு கண்ணா நம்ம ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது அதுல ரெண்டு இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலா கண்ணுக்குள்ள ரெண்டு இமேஜ் இருக்கும். ஆனா அந்த ரெண்டு இமேஜையும் அந்த மூளை பகுதிக்கு போன உடனே அது ஒண்ணு 3D விஷன் நமக்கு கிடைக்கிறது. சோ நீங்க எதையும் பார்க்கும்பொழுது ஒண்ணுதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஒரு இமேஜ், ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு கண்ணு இருந்தாலும் ரெண்டு இமேஜ் வந்து நீங்க பாக்குறது இல்லை, ஒன்னதான் நீங்க பாக்குறீங்க. அதனால ஒரு சூரியனுக்கு கம்பேர் பண்ணிருக்கு. வேதத்திலையும் சொல்லி பாருங்க. வேதத்துல வந்து ரிக்வேதத்துல நிறைய இது சூக்தம், புருஷ சுத்தத்துல வருது. சந்திரமா மனசோ ஜாதி பின்னால வரும். மனசு வந்து சந்திரன். சக்ஷோ சூரியோ அஜாயத்தன்னு சொல்றாரு. சக்ஷோ சூரியோ, சக்ஷோன கண்ணு, அக்ஷன்னா கண்ணு. சூரியோ அஜாயத்த, சூரியனிலிருந்து பிறந்துதான் கண்கள் உண்டு. இதே நம்ம மறுபடியும் பார்த்திருப்போம் இல்லையா? சூரியன் தான் அதிஷ்டான தேவதை. சூரியன் இதுல இருந்துதான் இந்த பாக்குறதுங்கிற சம்பவமே வருது. அந்த பாக்குறதுக்குள்ள அந்த கண்களை வந்து அந்த அதிஷ்டான தேவதைகள் கண்ணை உருவாக்குறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்படி ஒண்ணுல இருந்து நீங்க பில்டப் பண்ணிட்டு போனோம். சோ அப்படியாக பகவானுடைய அந்த ரெண்டு கண்ணு இல்லையா? இந்த ரெண்டு கண்ணு அது வந்து சூரியனுக்கு ஒப்பிட்டிருக்காரு. சிலப்போ வந்து ரெண்டு கண்ணை, ஒரு கண்ணை வந்து சூரியன், ஒரு கண்ணை சந்திரன்னு சொல்லுவா. ஆனா வேதம் பிரகாரம் சூரியனுக்கு தான் ஒப்பிட்டு சொல்லியிருக்கா. அதே நீங்க பகவத்கீதையிலும் சொல்றாரு அவர். அதே நீங்க போறோம் விராட் ஸ்வரூபத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன், அதையும் ஞாபகப்படுத்தி பார்த்துருங்க. சோ பக்ஷ்மாணி ராத்திரி திவசோ சவிதா சநேத்ரே. நிறைய சொல்லிட்டு போலாம், இதோட நிறுத்திக்கிறோம். நிசேஷ விஸ்வரச்சனா ஜகடாட்ச மோக்ஷ கர்ணௌ திசோஸ்வியுகலம் தவ நாசிகே द्वे லோபத்ரபே ச பகவன் தரோஷ்டௌ தாரா கணாச்சரதன சமனஸ்ச தம்ஷ்ட்ராம். நிசேஷ, நிசேஷனே மிச்சம் மீதி இல்லாத அப்படின்னா நிசேஷ. சேஷம்னா மீதி, நிசேஷ எதுவுமே இது மிச்சம் மீதி இல்லாத. விஸ்வரச்சனா, இந்த சிருஷ்டியில என்னெல்லாம் இருக்கு கவுண்ட் பண்ண முடியுமா? நம்மளால முடியாது, அவ்வளவு இருக்கு இந்த சிருஷ்டியில. சோ நிசேஷ இந்த சிருஷ்டியில பாக்குற எல்லாமே என்ன சொல்றாருன்னா பட்டத்திரி கடாட்ச மோக்ஷக, உன்னுடைய அந்த கண் பார்வை இல்லையா? எப்படி அந்த கண் பார்வையினால மாயைய பாக்குறாரு அவர் இல்லையா? மாயை மேல அந்த கண்ணை செலுத்தின உடனே மாயை ஆக்டிவேட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த சிருஷ்டி காரியங்கள் எல்லாம் தொடங்குறது. அது வரைக்கும் பிரளயத்தப்போ எல்லாம் பகவான் கிட்ட நித்திரையில இருக்கு. இப்ப அந்த மாயை வந்து ஆக்டிவேட் பண்ண உடனே மறுபடியும் இந்த சிருஷ்டி காரியம் எல்லாம் தொடங்குறது. சோ பகவான் தன்னுடைய ஒரு பார்வையிலேயே அந்த சிருஷ்டியை உருவாக்குறாங்கிறத அழகா சொல்றாரு. நிசேஷ விஸ்வரச்சனாச்ச கடாட்ச மோக்ஷ கர்ணவ், காது ரெண்டையும் பாருங்க. அது வந்து கர்ணவ் திஷோ திக்கு தேவதைகள் காதை உருவாக்குறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காது வந்து கேட்கறதுக்குள்ள ஒரு அவயவம் இல்லையா? கேட்கிறோம், அதுதான் அதனுடைய சூக்ஷ்மம் இல்லையா? சென்சரி பர்செப்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லணும். சோ சூஷ்மம்ங்கிறத கேட்கறது, காதுங்கிறது அந்த அங்கம். சோ அதை உருவாக்கின அதிர்ஷ்ட தேவதைகள் திக் தேவதைகள். சோ அந்த திக் தேவதைகள் தான் காதை உருவாக்கி அதுல இருந்து சூஷ்மத்தை பொருத்தி இருக்கு. சோ அது வந்து கர்ணவ் திஷ அஸ்வி யுகலம். அஸ்வி யுகலம்ங்கிறார். இப்ப அஸ்வி குமாரர்கள் 2 பேர் உண்டு. அப்ப வந்து ராசத்தியா தாசரான் 2 பேர் உண்டு. அவன் என்னத்துனால மூக்குல 2 ஹோல் இருக்கு பாருங்க. அப்ப அது 2 பேரை குறிக்கிறதாம். அது 2 தேவதைகளை குறிக்கிறது. அவள் அந்த மூக்கை உருவாக்கினா, அது வழியாக காத்து போறது. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்மெல் எல்லாம் நமக்கு தெரியறது. சோ தவ நாசிக்கே துவேங்கிறார். துவேன்னா 2. ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சுப்போம், 2 மூக்கு இருக்குன்னு நினைச்சுப்போம் இல்லையா?
இங்க அந்த செப்டம் நடுவுல இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபால்ஸ் செப்டம் தான் நடுவுல. இந்த செப்டம் தான் மூக்கு ரெண்டா பிரிக்காது. ஆக்சுவலா நீங்க மேல் மூக்குக்கு வந்தானா அது ஒரு ஹோல் ஆயிடும். அது இது வந்து பாதி டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். மேலே நீங்க வந்தேன்னா அது ஒண்ணுதான் இருக்கும். அது வழியா உங்களுக்கு அந்த காத்து குழாய்க்குள்ள அந்த காத்து உள்ள போகும். இதுல நீங்க பயாலஜில படிச்சிருப்பீங்க நீங்க. சோ அதை வந்து ரெண்டா சொல்றார். யுகலம்ங்கிற அஸ்வி யுகலம். இந்த அஸ்வினி குமாரர்கள் 2 பேர். அஸ்வி யுகலம் தவநாசிகே துவே, இப்படி 2 இந்த மூக்கு பகுதிகள் 2 அவாளாக்கம். அப்புறம் அடுத்து வந்து லோபத்ர பேச்ச பகவன் அதரோத்த அதரோத்த ரோஷ்டவ்ங்கிறத எப்படி பிரிக்கணும்னா, அதரம்னா கீழே, உத்தர மேல, உஷ்ட ஓஷ்டன்னு லிப்ஸ். இப்ப லிப்ஸுக்கு வந்து மேல் உதடு கீழ் உதடு 2 இருக்கு இல்லையா, பார்க்கலாம். வாயில மேல் உதடு ஒண்ணு இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு, 2 பகுதிகள். எப்படி கண்ணுக்கு மேல கீழ் மேலுமே கீழுமே இருக்கோ அதே மாதிரி வாயிலையும் இருக்கு அதே மாதிரி. அது வந்து என்னத்தை குறிக்கிறது? லோபம். லோபம் என்னன்னா லோபம், திரபம்னா வெக்கம். லோபம்ங்கிறது ஆசை, பேராசைங்கிறது லோபம். சோ லோபத்ரபேச்ச பகவான் அதரம். இந்த லோபம்ங்கிறது அதரம், பேராசை சொல்றோம் இல்லையா, அது வந்து கீழுதடம். அதே மாதிரி மேலுதடு வந்து உத்தரம் மேல இருக்கிறது, அது உஷ்டவ், அது மேலுதடு. சோ இந்த ஆசை கீழுதடு, வெட்கம் வந்து மேலுதடு. அது நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வெட்கத்தின் பேராசைக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அது ரெண்டும் பகவானுடைய அதரோத்த ஓஷ்டவ் பிரிச்சுக்கணும். அப்படி அதரோத்தரோஷ்டவ் ஔங்கிறார். ஔன்னா ஜுவல் ஆக்கம். நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன், சமஸ்கிருதத்துல வந்து சிங்குலர், ஜுவல், ப்ளூரல் 3 உண்டு. ரெண்டா குறிக்கும். அஸ்வினி தேவர்கள் 2 பேர். அப்போ அவுன்னு வரும். எல்லாத்துலயும் அவுன்னு வந்தா 2 பேரை குறிக்கும் அது. இது இந்த மேலுதடு கீழுதடு. அதே மாதிரி மேலுமே கீழுமே 2 பிரிச்சுக்கிறோம் நம்ம இல்லையா. சதரோத்தரோஷ்டௌ. அப்புறம் தாரா கணாஷ்ச ரதனா. பல்லு சிரிக்கும் பொழுது பார்த்தானா அரிசியா பல்லு அவருக்கு. அவருடைய திருமேனி எப்படி? கருத்த மேனி இல்லையா, கருநீல மேனி அவருக்கு. அந்த நீல திருமேனில் வெள்ளேர்னு உள்ள பல்லு. அப்போ அது எப்படி இருக்கும்னா, இந்த மேக கூட்டத்துல எப்படி நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறதோ அந்த மாதிரி இருக்காம அவருடைய பற்களுடைய வரிசை, அந்த பல் வரிசை வந்து அந்த நட்சத்திரங்களை குறிக்கிறது. சோ தாரா கணாஷ்ட ரதனா. ரதனாகனா ஒரு அழகான பல்வரிசைகள். ஜாஸ்மின் மொட்டுக்கு கம்பேர் பண்ணுவார். மொட்டை மொக்க ரொம்ப அழகா இருக்குமா அவருடைய பல்வரிசைகள். சோ அந்த பல்வரிசைகள் எல்லாம் நட்சத்திரங்களை குறிக்கிறது. தாரா கணாஷ்டரதனா சமனம் சதம்ஸ்ட்ராம். இப்ப பல்வரிசைகள்ல நீங்க பார்க்கலாம். 4 பல்லு, அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, கெனைன் டூத்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் தம்ஸ்ட்ரா. அது வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் வரையும் பொழுது இப்படி வெளியில வரைவாது, வெளியில ஒண்ணு இருக்காது. எப்ப வந்து உள்ளதா இருக்கான்னு அது ஷார்ப்பா இருக்கும். அது வந்து நம்ம டேர் பண்றதுக்கு, கிழிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த கனைன்ஸ். சோ அது வந்து யமன்னு சொல்றாரு அவர். ஷமனம் ச தம்ஷ்ட்ராம். அந்த 2 பல்லு கனைன் டூத் வந்து அது வந்து யமனை குறிக்கிறதா, இந்த தெத்தி பல்லு. மத்த பல்லெல்லாம் தாராகடங்கள், நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்றாங்க. இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு வரும். மாயா விலாச ஹசிதம் ஸ்வசிதம் சமீரோ ஜிஹ்வாஜலம் வச்சனமீஷ சகுந்த பங்கி சித்தாதயஸ்வரகணாமுகரந்திரமக்னே தேவா புஜா ஸ்தனயுகம் தவ தர்ம தேவஹ. அடுத்து கேர்ஃபுல்லா பார்த்துட்டே வாங்கோ, இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஈஸியா புரியும். மாயா விலாச ஹசிதம். பகவான் அந்த புன்சிரிப்பு இல்லையா, அந்த சிரிப்பு மாயையா. சிரிச்சு எல்லாரும் மயக்கி விடுறாரு இல்லையா பகவான். அப்படித்தானே கோபிகைகள் அப்படி அவர் பின்னாலேயே நடந்துட்டு இருக்காவா இல்ல. சோ அவருடைய அந்த புன்சிரிப்பு எல்லாரையுமே மயக்கி விடுமா. மாயா விலாச ஹசிதம், அந்த புன்சிரிப்பு. ஸ்வசிதம் சமீரோ. பகவான் ஸ்வசிக்கிறார் இல்லையா, ஸ்வசித்தம்னா ஸ்வசிக்கிறது. அது வந்து சமீரக காத்தா, காத்து பாக்குறோம் இல்லையா, இந்த காத்து வந்து பகவான் ஸ்வசிக்கிறதா, மூச்சு காத்து சொல்றோம் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றாரு. ஸ்வசிதம் சமீரோ ஜிஹ்வா ஜலம். கீழே வந்தேன்னா ஜிஹ்வா இந்த நாக்கு பகுதி. இந்த நாக்கு பகுதியில எச்சல் ஊறும் இல்லையா நமக்கு. கீழே நிறைய கிளான்ஸ் இருக்கும். நாக்கு கீழே பாருங்க, குட்டி குட்டியா சலைவரி கிளான்ஸ் சொல்லுவா. இந்த கிளான்ஸ் நிறைய இருக்கும். அதுல வந்து நம்ம ஏதாவது சாப்பிடுற விஷயங்களை பார்த்தாலே ஜலம் ஊறும். இப்போ ஜலத்துக்கு கம்பேர் பண்ணிருக்கு. ஜிஹ்வா தயஸ்
ஜிஹ்வா ஜலம், ஜிஹ்வா நாக்கு, அது ஜலமா. வச்சனமீஷ, வச்சனம் ஈஷ சகுந்த பந்தி. அடுத்து என்ன சொல்றான்னா வச்சனங்கள். பகவான் பேசுறாரு இல்லையா, இந்த அடுத்த படத்துல நீங்க பார்க்கலாம். பகவான் பேசும் பொழுது அந்த அக்ஷரங்கள் எல்லாம் அவர் வாயிலேருந்து உதிக்கிறது இல்லையா, அதெல்லாம் சகுந்த பந்திகள், அதாவது பட்சி கூட்டங்கள் பாருங்க. அது எப்படி சத்தம் போடும் நீங்க பாத்துக்கலாம். கார்த்தால அதுகள் எல்லாம் இறந்துடுறதுக்கோசரம் போகும். அப்போ ஏதோ சொல்லும், அந்த பட்சிகளுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு பட்சி அது கூவும், உடனே மற்றதெல்லாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே மாதிரி சாயங்காலம் வரும்பொழுது மரத்து மேல உட்கார்ந்து அதுகள் போடுற சத்தம் இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் அப்புறம் எல்லாம் தூங்கி போயிடும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பேசுறது. அந்த இதை நீ கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தானா அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லையா, அந்த காத்துல ரொம்ப நன்னாவே இருக்கும் கேட்கறதுக்கு. எல்லாம் சண்டா சண்டா நாதம் கொட்டும் அந்த மரத்து மேல உட்கார்ந்துட்டு. அப்போ பகவானுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாம் அது எல்லாமே சகுந்த பங்கிங்கிற இந்த பட்சிகளுடைய அந்த கூக்குரல், அது எல்லாமே இந்த வச்சனமீஷ சகுந்த பங்கி சித்தாதய, சித்தாதய ஸ்வரகணா. ஸ்வரகணங்களாம் பகவான் இந்த புல்லாங்குழல வாசிக்கும் பொழுது அந்த சப்த ஸ்வரங்கள் வெளிப்படுறது இல்லையா. ரொம்ப அந்த சப்த ஸ்வரங்கள் என்ன, பாட்டு, பாட்டு, டான்ஸ், இதெல்லாம் யாரு பண்ணுவா, கந்தர்வர்கள் இல்லையா, சித்தர்கள், சாரணர், இவாள்லாம் தான் மியூசிஷியன்ஸ் வாழலாம் இந்த லோகத்துல. சோ இவாளுக்கெல்லாம் இந்த பாட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும் அவளுக்கு. சோ இந்த ஸ்வரகணங்கள் எல்லாம், இந்த ஸ்வரகணா அவ எல்லாருமே சித்தர்களா, அதாவது இந்த சொர்க்கலோகத்துல இருக்கிற சாரணர்கள், சித்தர்கள், இவாள்லாம் தான் பகவானுடைய ஸ்வரகணங்கள். பகவான் அந்த அந்த இதை மீட்டும் பொழுது வரும் அந்த ஸ்வரகணங்கள் எல்லாமே இவாளாக்குன்னு சொல்றார். சித்தாதய ஸ்வரகணா முகரந்திரமக்னி. முகம், பகவானுடைய இந்த முகம் இருக்கு இல்லையா, அடுத்த படத்துல நீங்க பார்க்கலாம். பகவானுடைய முகத்திலிருந்து இந்த இது நெருப்பு வர்றது பாருங்க. சோ அந்த வாயிலிருந்து நெருப்பு, இந்த விராட்ட ஸ்வரூபத்துல நீங்க பார்க்கலாம். வாயிலிருந்து அக்னி வரும். வாய் நீங்க இந்த இது வெளியில அந்த காத்து எடுத்து பார்த்தோம்னா அது சூடா இருக்கும். மூக்குல இருந்து வர அந்த சுவாசம், அதே ஒரு வாயிலேருந்து வரும்போது வாமா இருக்கும். அது எதனாலன்னா அந்த ஃபுட்டுக்கு அந்த டெம்பரேச்சர் தேவைப்படுறது. அதுலதான் அதுல கரைஞ்சு அதுல மாஸ்டிகேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த டைஜஷனுக்கு இட் ஹெல்ப்ஸ். ஸோ அந்த ஹாலோ அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் முகரந்திரம் அக்னி. முகரந்திரம் அக்னி, அக்னியாம் அது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா தேவா புஜா. தேவர்கள், தேவர்கள் எல்லாம் புஜங்களா. இந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கா. பகவானுடைய கைகள், தேவர்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் புஜாகா. ஸ்தனயுகம், அவருடைய ஸ்தனயுகம், பகவானுடைய 2 பிரஸ்ட் இருக்கு இல்லையா, அவெல்லாம் தர்ம தேவர்களாம். சோ தேவர்கள்லயே தர்ம தேவர்கள் ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அதைத்தான் காட்டுறாருவா. அப்போ அந்த 2 பிரஸ்ட் தர்ம, கைய கூப்பின்னு இருக்காங்க, அவ தர்ம தேவர்கள். இந்த பக்கம் புஜங்கள், சத்ரியாஸ் இல்லையா அவள்லாம். இப்போ அவளுக்கு இந்த புஜபலம் உண்டு. சத்திரியனுக்குள்ள நிறைய பலம் ஜாஸ்தி அவளுக்கு. சோ புஜங்கள் 2 சத்திரியர்கள் குறிக்கிறது. அதுல ஸ்பெஷலா தர்மதேவர்கள் பகவானுடைய ஸ்தனங்களாம். ஸ்தனங்கள் தான் தர்மதேவாஸ்ன்னு சொல்றா. சோ அப்படியே இதெல்லாம் அந்நிய வேற எத்தனையோ சமாச்சாரங்களை தான் பகவானுடைய அங்கத்துல பாக்கறது அழகா வர்ணிச்சுக்கிட்டே போறாரு அவர். சோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்லோகம் 6ல பாக்குறோம். அடுத்த ஸ்லோகம் 7க்கு போகும்பொழுது पृष्टं त्वधर्म इह देव मनस्सुधांशु अव्यक्तमेव हृदयाम्बुजमम्बुजाक्ष कुक्षिः समुद्रनिवहावसनं तु सन्ध्ये शेफ प्रजापतिरसो वृषणौ च मित्रः. பகவான் பின்புறம் பாருங்க, பேக். பிருஷ்டம்னா பேக். சோ அது பின்புறம். அவ அவ யாருன்னா தேவ குருவாயூரப்பரை பார்த்து சொல்றார் பட்டத்திரி, அவ அதர்ம தேவர்கள் அவெல்லாம். அவ அதர்மத்தை குறிக்கிறது தான் பேக்கு. சோ ஃப்ரண்ட்ல நம்ம தர்ம தேவதைகளை பார்த்தோம் இல்லையா, ஸ்தனங்கள் 2 தர்ம தேவதைகள். அதுவே பிருஷ்டம், பேக்குக்கு போனா அதர்மமாம். பிருஷ்டம் அத்வா தர்ம, அதர்ம, அதர்மத்தை குறிக்க தூ அதர்ம அப்படி பிரிச்சுக்கணும். தர்மங்கிறது தூ அதர்ம. அது அதர்ம தேவதைகளை குறிக்கிறது. தேவ மனசுதாம்சு, நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, மனம் சந்திரன்ல இருந்துதான் மனசு உருவாச்சு. அதுவும் வேதத்துல சொல்லி இருக்கு பாருங்க. சந்திரமா மனசோ ஜாத்தக, ரிக்வேதத்திலிருந்தாக்கு நான் சொல்றேன்னா, சந்திரமா மனசோ ஜாத்தக சக்ஷோ சூரியோ, இது முதல்ல சொல்லியாச்சு. கண்கள் 2 சூரியத்திலிருந்து அஜாயத்த, முக முகாந்திந்த அக்னிஷ்ட, முகத்திலிருந்து அக்னி, அதையே நம்ம பார்த்தோம். பிராணாத்வாயு அஜாயத்த, பகவானுடைய ஸ்மசீரம், அதாவது ஸ்வசிக்கிறாரு. ஸ்வசித்தோ சமீரோ
பகவானுடைய சுவாசம் தான் காத்து. இது எல்லாம் வேதத்துல இருக்கு பாருங்க. அந்த வேதத்தை ஒட்டிதான் பாகவத புராணம் எழுதியிருக்கு. பாகவத புராணத்தினுடைய ஜிஸ்ட் அழகா சுருக்கி பட்டத்துல இந்த 1034 ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காரு. சோ வேதத்துல இருக்கிற சமாச்சாரங்கள் தான் இதெல்லாம். அதை ஒட்டிதான் நாராயணியம் எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து அவர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சோ அதே விஷயங்கள் தான் நம்ம இதுலயும் பாக்குறோம். சோ பிருஷ்டம் தர்ம இக தேவ மனசுதாம்சு சுதானா சந்திரன். சோ சந்திரன் தான் அதிஷ்டான தேவதை. இது நம்ம போன தசகத்திலே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவ்வியக்தம். அவ்வியக்தம்னா புரிபடாத விஷயங்கள் இல்லையா. அவ்வியக்தம் ஏவ ஹிருதயாம்புஜம்ங்கிறார். ஹிருதய அம்புஜம், தாமரைக்கு ஒப்பிடுறார் ஹிருதயத்தை. இப்ப நிறைய இதுல பார்ப்போம். புண்டரீகாட்சம்னு சொல்லுவாங்க. சோ அது அக்ஷம் கண்ணு. புண்டரீன்னா புண்டரீகம்னா தாமரை, அக்ஷம்னா கண்ணு. சோ கண்ணையும் தாமரை பட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தாமரை பூக்கு, பாதமும் தாமரை போன்ற பாதங்கள் எல்லாம், முகம் தாமரை மாதிரி, கண்ணு தாமரை மாதிரி, எல்லாமே தாமரை பூ தானே இருக்கு. சோ ஹிருதயம் எடுத்துட்டானா அதுவும் தாமரை பூவும். ஹிருதயாம்புஜ அம்புஜாட்சங்கிறார். கண்ணும் தாமரை கண்களாம். தாமரை எதிர் எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு அவருடைய கண்ணு. சோ ஹிருதயாம்புஜ அம்புஜாட்ச, கிளியரா பிரிச்சுக்கோ. ஹிருதயாம்புஜம் அம்புஜாட்சங்கிறார். சோ அவருடைய ஹிருதயம். இந்த ஹிருதயம்ங்கிறது உங்களுக்கு தெரியாத போர்ஷன் எங்க இருக்குன்னு சொன்னோம். அது வந்து அவ்வியக்தம்ங்கிறார். அவ்வியக்தம்னா குணசாமியத்தை பாக்குறோம் நம்ம இந்த ஹிருதயத்துல. குணசாமியம்னா என்ன? இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் சமநிலையில இருக்கிறதான் சாமியம்னு சொல்றோம். சோ அது சமநிலையில இருக்குமா ஹார்ட் ஒரே நிலையில இருக்கும். அப்புறம் அப்பப்போ பிளட் ப்ரெஷர் ஏறும் பொழுது எது ஏறும்னு உங்களுக்கு தெரியும். பிளட் ப்ரெஷர் ரொம்ப கீழுக்கு போகும்பொழுது எது இறங்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன அழகான கம்பேரிசன் பாருங்க. அது சாமியத்துல இருக்கணும். எப்போ நம்ம சமாதானமா இருக்கணும். அப்பதான் நம்ம நார்மலா இருக்கும் அந்த பிளட் ப்ரெஷர். சோ அவ்வியக்தம், இது அவ்வியக்தம், அது ரொம்ப சூக்ஷ்மம். அவ்வியக்தமே ஹிருதயாம்புஜம் அம்புஜாட்ச. அடுத்து பாருங்க ரொம்ப அழகான கம்பேரிசன். குக்ஷி சமுத்திர நிவஹா. வயறு, குக்ஷின்னா வயறு. நீங்க இந்த வயத்துல நீங்க வந்து உங்க காதை வச்சு பாருங்க, சமுத்திரனுடைய அலையோசையாட்ட கேட்கும். கரெக்டா அந்த அலையோசை எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம காதுல கேட்கும். டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பாக்குறா இல்லையா, அதுல இருந்து தெரியும் அந்த அலையோசையில இருந்து அவளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் லெவல் எல்லாம் அவளால கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து சமுத்திரத்துக்கு ஒப்பிட்டிருக்காரு. சமுத்திரம் வந்து ஆரணம், அதுதான் சமுத்திரம். சோ குட்சி சமுத்திர நிவஹா, சமுத்திரமா நம்மளுடைய உதரம். ஏன்னா அந்த சத்தம் போடுறதுல இருந்து சமுத்திரத்துக்கு கம்பேர் பண்ற. குட்சி சமுத்திர நிவஹா வசனம் துசந்தியே. வசனம்னா அவர் உடுத்தி இருக்கிற ஆடை. ரமா ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்கா பாருங்க. உடுத்தி இருக்கிற ஆடையில நம்ம கீழ்ப்பகுதியை பாக்குறோம், மேலு உத்திரியத்தையும் பாக்குறோம் இல்லையா. அந்த உத்திரியம் வந்து டஸ்க்ங்கிறார். அந்த கீழே லாங்கா இருக்கு இல்லையா, பஞ்சகச்சம் மாதிரி கட்டின்னு இருக்காரு இல்லையா, அது வந்து கார்த்தால வேலை டான். பகல்ல நீங்க பாருங்க, அந்த இருட்டு போய் சூரியன் வரத்துக்கு முன்னால இளம் சூரியன் கதிர்கள் ரொம்ப நன்னா இருக்கும் அந்த 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 டைம் பாக்குறதுக்கு. சோ அது வந்து டான், அது வந்து அவருடைய வசனம்னா ஆடை. சோ ஆடையில கீழ்ப்பகுதி அந்த பஞ்சகச்ச பகுதி வந்து அது வந்து டான். அது மேல அந்த உத்திரியம் இருக்கு, அது எப்படி இது மர்ஜா இருக்கு பாருங்க அந்த இதோட. டஸ்க்ங்கிறது என்ன? ஈவினிங்ல சந்தியாகாலம் சொல்றோம் இல்லையா, அதுதான் டஸ்க். சந்தியா காலத்துப்போ எப்படின்னா அந்த இது உஷ்ணம் எல்லாம் குறைஞ்சு ராத்திரி தொடங்கத்துக்கு இடைப்பகுதி. அப்பதான் சிவபெருமான பத்தி பிரதோஷ காலத்துல ரொம்ப விசேஷமாக்கும். அந்த சமயத்துல ஒரு உலா வருவராம். இப்போ அந்த சமயத்துலதான் சாப்பிடக்கூடாது, நம்ம பகவானை பிரார்த்திக்கணும்னு சொல்றாரு. வீட்டுல எல்லாம் நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கா. சந்தி சமயத்துல விளக்கேத்தி ஜபிக்கணும்னு சொல்லுவா வீட்டுல. இப்போ அது அவ்வளவு விசேஷமான ஒரு டைம் ஆகும். இப்போ இங்க எப்படி சொல்றாருங்க, வசனம் சந்தியேங்கிறார். வசனம்னா ஆடை, சந்தியன்னா இடைப்பட்ட பகுதி, இடைப்பட்ட காலம். அப்போ அந்த இடைப்பட்ட காலம் காத்தாலையும் இருக்கு, சாயங்காலம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். சோ அது ரெண்டு இருக்கு. சோ அது மேல் உத்தரியத்தையும் கீழ் இருக்கிற கீழ் ஆடை ரெண்டையுமே குறிக்கும். வசனம் துசந்தியே ஷேஃப பிரஜாபதி. ஷேஃபனா இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் இல்லையா, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். பிரம்மா, பிரம்மா தானே சிருஷ்டிகாரியம் எல்லாம் அவர் தானே பண்ணிட்டு இருக்கார். சோ அவர் தான் ஜெனரேட்டிவ் ஆர்கன்ஸ் பிரஜாபதி. ஷேஃப பிரஜாபதி. அசௌ, அசௌ ரெண்டு. இப்போ விஷணௌச்ச மித்ரஹ. இந்த விஷணவுங்கிறது கொஞ்சம் இந்த ஆர்கன்ஸ்க்கு போறாரு அவர். இப்போ ஸ்க்ரோட்டம் சோன் தெரியும் உங்களுக்கு, இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல டெஸ்டிகல்ஸ்னு ஒரு கிளான்ஸ் உண்டு. அதுல அந்த கிளான்ஸ் தான் ஸ்பெர்ம் உருவாக்குறது. அந்த ஸ்பெர்ம் வந்து ஆண் விந்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, அது ஸ்பெர்ம்ஸ் தான் ஃபர்டிலைசஸ் தி எக்.
இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் நம்ம. சோ அது வந்து ரெண்டு, அதுதான் அசவுங்கிறார். விஷனவுங்கிறார். ரெண்டு கிளாண்ட் உண்டு. இந்த ஸ்க்ரோட்டல் சாக் ரெண்டு பகுதி உண்டு. சோ அதுல விஷனவுன்னு ரெண்டு, அவுன்னு வந்தானே எப்பவுமே ரெண்டு குறிக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். சோ அசௌ விஷனவுச்ச அது வந்து மித்ரனா. சோ பிரஜாபதி மித்ரன். சோ இப்படியாக இதுக்கு கம்பேர் பண்ணியிருக்கு பாருங்க. இதெல்லாம் பகவானுடைய அங்கத்திலேயே வர்ணிக்கப்படுறது. அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க. श्रोणीतलं मृगगणा पदयोर्नगास्ते हस्तृष्टसैन्दवमुखा गमनं तु कालः विप्रादिवर्णभवनौ बदनाब्ज बाहो चारूरुयुग्मशरणं करुणाम्बुदे द्वे करुणाम्बुदे तेங்கிறார். ஸ்ரோணிதளம், ஸ்ரோணிதளம் வந்து இந்த இடுப்பு பகுதி இல்லையா, அங்கதானே பூரோகம்னு சொல்றோம். சோ அந்த இடுப்பு பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா மேல அது முழுக்க மிருக கணாகா, கணான கூட்டம். சோ மிருகங்களுடைய கூட்டங்களை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. இல்லையா, நம்ம பூலோகத்துல எல்லாம் எத்தனை விதவிதமான மிருகங்கள். சோ அந்த ஸ்ரோணி தலம் அந்த ஸ்தலத்துல மிருககணாக மிருக கூட்டத்தையும் பார்க்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பரா வந்ததுன்னா பாதத்துல பாருங்க, பதையோர், பதையோர் நகம், பாத நகங்கள். இது ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க என்னத்தினால இப்படி பண்ணிருக்காங்க. சோ பதையோர் நகாஸ்தே, நகம், இந்த நகத்தை எல்லாம் இப்போ அந்த 5 டோஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 விரல் எடுத்துட்டேன்னா கட்ட விரல் கொஞ்சம் குண்டா இருக்கும் இல்லையா, அப்புறம் ஒரு விரல் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அப்புறம் வர இந்த படிப்படியா ஒரு சைஸ்ல இருக்கும். சோ இது அந்த படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கா பாருங்க. கீழே அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பதையோர் நகாஸ்தே, பாதத்துல இருக்கிற நகத்துல, தேன தங்களுடைய அந்த பாத நகங்கள்ல, ஹஸ்த, ஹஸ்த என்னன்னா யானை. சோ யானை வந்து கட்ட விரல் மேல இருக்கு பாருங்க இல்லையா, அது முண்டா இருக்கும் இல்லையா யானை. சோ அது கட்ட விரல். உஷ்டம் அது வந்து ஒட்டகம், ஒட்டகம் டாலா இருக்கும். அப்போ அந்த நீளமா இருக்கிறது இல்லையா, அந்த விரலுடைய அந்த நகம் வந்து உஷ்டம். அப்புறம் சைந்தவம்னு குதிரை, பாக்கி எல்லாம் குதிரை. சோ ஜென்ரலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து குவாட்ரூபெட்ஸ் குறிக்கிறது இந்த நகப்பகுதிகள் எல்லாம். சோ இந்த பகவானுடைய இந்த பாதத்துல இருக்கிற இந்த நகங்கள் அந்த டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு இல்லையா, சோ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் குறிக்கிறதா அந்த சைசஸ் இருக்கு. சோ ஹஸ்திருஷ்ட சைந்தவ முகா, முகானா இது எல்லாமா சொல்றோம் இல்லையா, ஹஸ்தி உஷ்டம் சைந்தவா, சைந்தவனா குதிரை, முகா. அப்புறம் அடுத்து என்ன சொல்ல போறோம், கமனம் துகாலஹ, கமனம் பகவான் நடக்கிறார் இல்லையா, பகவான் நடக்கிறது அது வந்து இந்த மேல இருக்கிற படத்துல பார்த்தேன்னா அது வந்து காலத்தை குறிக்கிறதா. கம்பீரமா நடக்கிறார் பாருங்க, அந்த நடக்கிற கமனம் துகாலஹ, காலத்தை குறிக்கிறதா அவருடைய நடை. விப்ராதி வர்ண பவனம் வதனாப்சபாஹோ, வதன அப்ஜம்ங்கிறார் பாருங்க. அப்ஜம் தாமரப்பூ, வதனம், பகவானுடைய வதனம் வந்து தாமரப்பூ இருக்கான். வதனாப்ச, வதனம், பாஹு கை, சாரூரு யுக்ம சரணம் கருணாம்புதேத்தே. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இங்க வந்து பகவானுடைய முகம் இருக்கு இல்லையா, இந்த முகப்பகுதியில பக்கத்துல பார்த்தல விப்ராதி, விப்ராதி வர்ண பவனம்ங்கிற. வர்ணம்னா இந்த 4 காஸ்ட சொல்லியிருக்காரு பகவான். இதுதான் அவர் சொன்னது. பாக்கி நம்ம இப்ப போட்டிருக்கிறதெல்லாம் அது பின்னால வந்ததாகும். சோ அவர் வந்து பேஸ்ட் ஆன் த ஒர்க் டன் இல்லையா, அதன் பிரகாரம் இந்த 4 பேரை குறிச்சிருக்கார் பகவான். இது வந்து வேதத்திலையும் சொல்லி இருக்கு. பிராமணோசிய முகாசீத்து, ரிக்வேதம் இது, வேதமே சொல்றது. பிராமணோசிய, பிராமணன் அதாவது விப்ரன பிராமணர்கள், அவளை முகமாசீத்து, முகத்துல தான் பிராமணர்கள் எல்லாம் தோன்றினார்களாம். பாஹு ராஜன்யக கிருதக, பாகுன கைகள், ராஜன்யகன சத்திரியர்கள், ராஜாசு வாழ, அவள கை, ஏன்னா அவளுக்கு புஜபலம், நமக்கெல்லாம் புத்தி பலம், புத்தி. சோ புத்தி எல்லாம் பிராமணா. இப்ப இந்த கையில வந்து வரும்பொழுது அவள சத்திரியா. ஊரு ஊருன்னா தொடைப்பகுதி, அதெல்லாம் ததஸ்யத் வைஷ்ய, அவள பிசினஸ் பீப்புள், அவள்லாம் வைஷ்யா சொல்லலாம் இல்லையா, அவள ஊரு, அவ அக்ரிகல்ச்சர் அது இது எல்லாமே அவளுடைய வேலை அது. சோ ஊரு பகுதி அவளோடது. பதப்பியா, பாதத்துல இருந்தா சூத்ரோ அஜாயத்த, அஜாயத்தன தோன்றினார். இதுதான் இந்த வர்ண பவனம்ங்கிறார். அதாவது இந்த 4 வர்ணங்கள், இந்த 4 வர்ணங்களையும் பகவான் தன்னுடைய அங்கத்திலேயே காட்டுறார். இது படிச்சது நான் வேதத்தில இருந்து, அதேதான் இங்கேயும் சொல்றாரு. விப்ராதி வர்ண பவனம் வதனாப்ஜ பாஹு சாரூரு, சாருனா அழகான ஊரு,
ஊரு பகுதி, ஊருன்னா துடைப்பகுதி. யுக்ம 2 சரணம். கருணாம்புதே தே கருணை கடலேங்கிற. இப்போ இந்த 4 வர்ணங்களையும் அவருடைய அங்கத்துல நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். இப்போ என்ன, சோனிதலத்துல இடுப்பு பிரதேசத்துல எல்லாமே மிருககணங்கள், நகத்துல இந்த யானை மாதிரி அந்த மாதிரி குவார்டர் பெட்ஸ். அதுக்கப்புறம் பகவான் நடக்கிறது தான் காலம். அப்புறம் இந்த 4 வர்ணங்கள் தன்னுடைய தேகத்தை முழுக்க காட்டி கொடுக்கிறார் பகவான். அடுத்து என்ன சொல்றான்னா ஸ்லோகம் 9ல சம்சார சக்கரமயி சக்கரதர கிரியாஸ்தே வீரியம் மகா சுரகணோஸ்தி குலானி சைலா நாட்ய சரித் சமுதய தரவஸ்சரோம ஜீயாதிதம் வபுர நிர்வச்சனீயமீஷம். சம்சார சக்கரம் பாருங்க, அதுதான் பகவானுடைய சக்கரம், கால சக்கரம்னு சொல்றோம் இல்லையா. இந்த சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்காரு அவர். அப்போ விதையத்து நத்துமாம்னு பட்டத்திலே 98ஆம் ஸ்லோகத்துல சொல்லுவார் அவர். என்ன இதுல போட்டு வட்டம் திரிக்காதே சொல்றோம் இல்லையா, பகவானை பார்த்து அழுவோம் நம்ம. என்ன இப்படி வட்டம் திரிக்காதே பகவானேன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா. இப்போ அந்த சக்கரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் பிடிச்சு தொங்கின்னு இருக்கோம். அந்த ஆரக்கால்ல அந்த புக்ஸ் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சு நம்ம சுத்தின்னு இருக்கோம் நம்ம அந்த சம்சாரத்துல. அதான் சம்சார சக்கரமயி சக்கரமயி சக்கரதர், சக்கரத்தை ஏந்திய பகவான். சக்கரதர கிரியாஸ்தே. இப்போ அது சம்சாரம் வந்து இது மாதிரி குழந்தையில இருந்து பிறந்து வளர்ந்து விழுந்து கடைசியில இறந்து போறோம் இல்லையா. இப்போ மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம், இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த சம்சார சக்கரத்துல. அந்த கிரியைகள் எல்லாம் இதுல நடந்துட்டு இருக்கு. வீரியம் மகாசுர அசுரகணோ வீரியம், அவனுடைய பகவானுடைய வீரம் இருக்கு இல்லையா, வீரியம் அந்த ப்ராவஸ் சொல்றோம் இல்லையா, அது வந்து அசுராசம். சோ வீரியம் மகா மக அசுர அசுரகணோ, அசுர கணங்களா அசுர கூட்டங்கள் அவருடைய வீரியமா. வீரியம் மகாசுரகணோ அஸ்தி குலாஸ், அதாவது அஸ்தி குலானி சைலாக, அஸ்தி குலானி சைலாக. அடுத்த படத்துல அஸ்தி குலானி, அஸ்தினா எலும்பு, அஸ்தினா எலும்பு, அஸ்தி குலானி இந்த எலும்பு கூட்டங்கள் என்னன்னா மலைகளாம். இந்த மலைகள் எல்லாம் எலும்பு கூட்டங்களாம். இப்ப நம்ம பகவானுடைய இன்னர் ஆர்கன்ஸை கூட எடுத்துக்கிறப்ப இல்லையா. அப்போ அதே மாதிரி அவருடைய கிரியைகள் என்னெல்லாம் ஒரு ப்ராவஸ், அதை வந்து அசுராளுக்கு சொல்றாரு அவர். இப்போ அஸ்திகுலானி, அஸ்திகுலானி இந்த எலும்பு கூட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மலைகளாம். அஸ்திகுலானி சைலாகா, சைலாகனா மலை. நாட்டிய சரித் சமுதய, நாட்டிய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, உள்ள ரத்த நாளங்கள், அதுல ரத்தம் போயிட்டு இருக்கு. நாட்டிய சரித், அதுல சரிதக ஜலமாம் அதெல்லாம் இல்லையா. அதுல 90% தண்ணி தான் உண்டு நம்ம ரத்தத்துல எல்லாம். பாக்கி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ரெட் கார்பசல்ஸ் அதெல்லாம் சொல்றோம், லிஸ்ட் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் நகர்த்தியாச்சுன்னா வெறும் வெள்ளையா தான் இருக்கும் நம்மளோட ரத்தம். ஸோ அதெல்லாம் ஜலந்தா, 90% ஜலந்தா அதுல. ஸோ நாட்டிய நாளன், நாட்டியன நாளங்கள். ஸோ நாட்டிய சரிதகன நதிகள். நாட்டிய சரித் சமுதய தரவஸ்சரோம, தரவ தருண மரங்கள், இந்த மயிர் இருக்கு இல்லையா, ரோமங்கள் இருக்கும் இல்லையா பாடி முழுக்க, அந்த ரோமங்கள் எல்லாம் தாவரங்களாம். தருங்கிறார். தரவஸ்ச ரோம ஜீயாதிதம் பட்டத்திரி, இது சிறந்து விளங்கட்டும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவருக்கு பகவானை பார்த்துட்டு. இத்தனை உலகத்துல என்னெல்லாம் சர்வம் எண்ணத்தை எல்லாம் பாக்குறோமோ எல்லாத்தையும் பகவானுடைய அங்கத்துல வர்ணிச்சிருக்காரு இல்லையா. ஜீயாதிதம் வபுர அனிர்வச்சனீய மிஷங்கிறார். வச்சனீய மிஷனா சொல்றது, அதாவது அதை வந்து விவரிக்கவே இயலாத, விவரிக்க முடியாத அவ்வளவு அழகா இருக்குன்னுட்டு பட்டத்திரி வந்து பகவானை பார்த்து வேண்டிக்கிறார் அவர். ஜீயாதிதம் வபுர அனிர்வச்சனீயமி வச்சனீயமீஷ அப்படின்ட்டு முடிக்கிறார். சோ பட்டத்திரிக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுறது இந்த அங்க வர்ணனெறிய. இது 2வது அத்தியாயம், 5வது அத்தியாயம் 2ஆம் ஸ்கந்தம் பாகவத புராணத்துல இருக்கு. அதையும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஈத்ருக் ஜகன்மயவ புஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிபனமோஸ்து நிருந்திரோகான். ஈத்ருக் இப்படியாக ஜெகன்மய இல்லையா, உலக 14 உலகம் எத்தனை விஷயங்கள் அவருடைய தேகத்திலே நம்ம பார்த்தோம். ஜெகன்மய வபுஹு,
வப்புகுன தங்களுடைய சரீரத்துல கர்மபாஜம் அந்த கர்ம யோகிகள் இது எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு அவ என்ன பண்றான்னா அவசான சமயத்துல ஸ்மரணீயமாகு இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். பகவான தியானம் பண்றாளாம். வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, யஜ்ஞம் பண்றா, என்ன எல்லாமோ பண்றா ரிஷிகள் எல்லாரும். எத்தனை ரிஷிகள் எத்தனையோ வகைகள் உண்டு. யாகம் பண்றா, தவம் பண்றா, யஜ்ஞம் பண்றா, பூஜை பண்றா. இப்ப நம்ம எல்லாம் பூஜை பண்றோம். இந்த மாதிரி எல்லாரும் கிரியைகள் இருக்கு, அனுஷ்டானங்கள்னு சொல்றோம் இல்லையா. தர்ப்பணம் பண்றோம், அதை பண்றோம் இல்லையா, சந்தியா ஜபிக்கிறா எல்லாரும். சோ இந்த மாதிரி எத்தனையோ ஜபங்கள், தவங்கள், ஹோமங்கள், யஜ்யங்கள் எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் தான் கர்மம்னு சொல்றோம், அனுஷ்டானங்கள்னு சொல்றோம். அப்போ அது அவசான சமயம், அது முடியற சமயத்துல நம்ம என்ன பண்றோம், தியானம் பண்றோம். இப்ப நம்ம எந்த ஒரு பூஜை எடுத்துட்டாலும் கடைசி ஒரு தியான ஸ்லோகம் சொல்லுவோம். ஆரம்பத்திலேயும் ஒரு தியான ஸ்லோகம் சொல்லுவோம், ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் முடிக்கும் பொழுதும் தியானம் பண்ணுவோம். இது விக்னேஸ்வர பூஜை கடைசியில ஒரு தியான ஏதோ ஒரு தியான ஸ்லோகம் கூட்டி கஜானனம் பூதகணாசிவம் தியான ஸ்லோகத்தை சொல்லுவோம். சரஸ்வதி பூஜை பண்ணும்பொழுது அதே மாதிரி ஒரு தியான ஸ்லோகம் சொல்லுவோம். சோ அந்த தியான ஸ்லோகத்துல முடிப்போம் நம்ம. அதான் அந்த கர்மாவசான சமயம் ஸ்மரணியம் ஆகுஹூ, எல்லாரும் உன்னை தியானம் பண்றான்னுட்டு இந்த படத்துல நம்ம பாக்குறோம் நம்ம. சோ கர்ம அவசானம் முடியறதுல உன்னைத்தானே தியானம் பண்றா. அப்புறம் கடைசியா பிரம்மார்ப்பணமஸ்து, எல்லாமே அந்த பிரம்மனுக்கு அர்ப்பணம்னு சொல்லி நம்ம அந்த பூஜையை நம்ம முடிப்போம். இப்போ இந்த கர்மாவசான சமயங்கிறத நம்ம வந்து 2 விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். ஒண்ணு ஆஸ் இட் இஸ் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா நம்ம அனுஷ்டானங்கள் முடியிற சமயத்துல பகவான தியானம் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கர்ம அவசானம்ங்கிறது நம்ம வந்து மிருத்யு காலத்துல நெருங்கிட்டோம்னு வச்சுக்கோ, அந்திம காலத்தை நெருங்கி விடுறோம் நம்ம. அப்போ அந்த சமயத்துல தியானம் பண்ணணுங்கிற அதாக்கு இன்னொரு அர்த்தம். அப்போ அந்த இது பகவத்கீதையிலே ரொம்ப அழகா சொல்லி இருக்காரு. அர்ஜுனனுக்கு சொல்றார். அது வந்து என்னன்னா 8/6 ஆறாம் ஸ்லோகம். ஏற்கனவே பகவத்கீதையில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்தணும். 8/6 மார்க் பண்ணிக்கோங்க. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜந்தே கலேவரம், தியஜனம் பண்றா. இப்போ வந்து எல்லாரும் நம்ம சாகர சமயத்துல என்னவோ சொல்லிட்டு இருப்போம் நம்ம இல்லையா. அப்போ என்ன சொல்லி நம்ம சரீரத்தை விடுறோமோ, என்ன சொல்லி அந்த சரீரத்தை விடுறோமோ, தம் தமை வைத்திகம் தேய, குந்திபுத்திரனை பார்த்து பகவான் சொல்றார், அவளுக்கு அதுதான் கிடைக்குமா. என்ன தடவை தியானம் பண்றோமோ அந்த சமயத்துல அவளுக்கு அதுதான் லபிக்கும், அதுதான் கிடைக்கும்னு சொல்றார். அப்ப இங்க பகவான் என்னத்தை இன்சிஸ்ட் பண்றாருன்னா, நீ வந்து இந்த கர்ம அவசாரம், உனக்கு இந்த மிருத்யு சமயம் நெருங்கியாச்சுன்னா என்ன தியானம் பண்ணுங்கிறார் அவர். பகவான தியானம் பண்ணினா அவளுக்கு பகவத் ஸ்வரூபம் கிடைச்சுடும், சாரூபிய மோட்சம் கிடைச்சுடுறது அவளுக்கு. பகவத் தியானம் பண்ணாதான் நமக்கு கிடையாது. அதனாலதான் நம்மளோட இதுல எல்லாம் குழந்தைகளுக்கு இப்படி பேரு வைக்கிறோம் இல்லையா. இப்ப அஜாமிள மோட்சம் இந்த இது சரித்திரத்தை நம்ம பார்ப்போம். அஜாமிளர் வந்து என்ன பண்ண அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பின்னால அவர் என்ன பண்றாருன்னா, கடைசி காலத்துல தம் புள்ளைய கூப்பிடுறான், நாராயணா. அது வாயெல்லாம் குளறியாச்சு, சாகர சமயம் வந்தாச்சு, தர்மதூதர்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த சமயத்துல தம் புள்ளைய பாக்குறதுக்காக நாராயணான்னு கூப்பிடுறான். புள்ளைய கூப்பிட்டு அந்த ஒரு நாமம், விஷ்ணு தூதர்கள் ஜிங்கன் வந்து குதிக்கிறான். அப்புறம் அவருக்கு காப்பாத்தி விடுறா அஜாமிளனை, மோட்சம் கிடைக்கிறது அஜாமிளனுக்கு. அந்த கர்மா அந்த நாராயணான்ற அந்த முகுந்த நாம சங்கீர்த்தனத்துக்கே அவ்வளவு பவர். அந்த ஒரு பேரை சொன்னதுன்னே அவனுக்கு மோட்சம் கிடைச்சுடுறான். பகவான் என்ன சொல்றான்னா, நீ என்னென்ன தியானம் பண்றியோ அதுதான் உனக்கு லபிக்கிறது. இப்ப ஜடபரதர் வந்து கடைசியில வந்து ஐயோ இந்த மானை யாரு பார்த்துப்பா கவலைப்பட்டார். அவர் மான் பிறவி கிடைச்சு கொடுத்தவர். அதுக்கப்புறம் தான் ஒரு விக்ரனா பிறந்து என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்து வந்தோம். சரி, இந்த மாதிரி அந்த கடைசி காலம் அந்த சமயத்துல நம்ம வந்து பகவான தியானம் பண்ணணுமா. அது நம்ம கடைசி காலத்துல ஒண்ணும் வராது. அப்புறம் முதல்ல இருந்தே வந்து அபியாசம் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஈஸ்வரனோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம இல்லையா. இப்போ எல்லாரும் கேலி பண்ணுவா நம்மள, இப்ப பாரு சாமி சாமின்னு சொல்லிட்டே இருக்கு. இப்ப எல்லாம் நம்மளை பார்த்து கேலி பண்ணினா பண்ணட்டும், நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னால எழுந்திருக்கும் பொழுது எல்லா சமயத்துல அந்த ஈஸ்வரன் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணினா தப்புன்னு ஆயிடாது இல்லையா. எப்படியாவது ஞாபகப்படுத்திக்கணும். மத்ததை பத்தி மனசு செலுத்தவே கூடாது. நம்ம அந்த 2 ஸ்லோகம் நமக்கு தெரிஞ்சது என்ன நமக்கு தெரியுமோ அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம படுத்துக்கணும். அதே மாதிரி எழுந்திருக்கும் பொழுதும் இப்போ நமக்கு அந்த அன்னத்தின் டே நமக்கு நல்லா அமையறது இல்லையா. எது நடந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு பகவான் கொடுக்கிறார்.
அப்ப அதைத்தான் அதையும் குறிக்கிறது இந்த லைன். கர்ம அவசானம்ங்கிறது இது ரெண்டு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். கர்மாவசான சமய ஸ்மரணீயமாகுஹு. ஆகுகுன்னு சொல்றா பெரியவளா அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாரு அவர். தஸ்யாந்தராத்ம தஸ்யாந்தராத்ம வபுஷே பேர்பட்ட சரீரத்துல விமலாத்மனே விமலாத்மன் விமலமான சரீரமா விமலாத்மனே தே விமலமான தங்களுடைய சரீரம் தே தங்களுடைய இந்த ஸ்வரூபம்ங்கிறார் பட்டத்திரி. பாதாலயாதிப குருவாயிருப்பன் பார்த்து சொல்றாரு வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோகான் என்னுடைய ரோகத்திலிருந்து என்னன்னு ரட்சிக்கணும்னு கடைசியில அவர் முடிக்கிறார். சோ அப்படியாக அத்தியாயம் 5 அதாவது தசகம் 5ல நம்ம வந்து கிரியேஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானுடைய விராட்ட ஸ்வரூபத்தை பார்த்தோம். இந்த தசகத்துல இந்த விராட்ட ஸ்வரூபத்துல இந்த அங்க வர்ணனையில இந்த 14 உலகங்கள் இன்னமும் எத்தனையோ விஷயங்களையும் பகவானுடைய இந்த ஸ்வரூபத்துல நம்ம பார்க்கிறோம். அதை நமக்கு வந்து தியானம் பண்றதுக்கு நமக்கு ஹேதுவா இருக்கும். அதனாலதான் இந்த அங்கத்துல அங்கமா வர்ணிச்சுட்டு போறோம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கடைசி ஸ்லோகம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். பகவான் நம்ம எப்பவுமே தியானம் பண்ணலாம், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் கடைசியில அப்பேற்பட்ட வபுஷி அந்த சரீரம் விமலாத்ம நல்ல களங்கம் இல்லாத அந்த சரீரம் விமலாத்மனே தேங்கிறார் அவர். அதுவும் கூட தஸ்யாந்தராத்ம வபுஷே அந்தராத்மாவாக நமக்குள்ள இருக்கிற அந்த பகவான் இல்லையா, பகவான் ஈஸ்வரன் நமக்குள்ள இருக்கார். அவர் அப்பேற்பட்டவர். அவர் விமலன், எந்த அப்பழுக்கு இல்லை அவர். அவரை பத்தி நம்ம எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கணுங்கிறது நம்ம மனசுல எப்பவும் வச்சுக்கணும். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீஹரியே நமः.